காலத்தில் மகாபரிவாளுடைய அனுகிரகத்துடன் அவள் கொடுத்த செய்தி ஆதிசங்கர பாதுகை பிரதிமை இதை வச்சு தாத்தாவை ஆரம்பிக்க சொல்லி அவள் ஆரம்பித்தார். 37 வருஷம் தாத்தா நடத்தினா. அதுக்கப்புறம் 10 வருஷம் எங்கள் அப்பா சித்தப்பாங்க காலத்தில் நடத்தி அதுக்கப்புறம் உத்தியோக நிமித்தமாக பிஹெச்எல் கைலாசபுரம் காலனிக்கு அப்பா வந்ததுனால அங்கே 52 வருஷம் நடந்தது உற்சவம். அந்த உற்சவத்துக்கு அந்த 52 வருஷத்துக்கு அப்புறம் நூற்றாண்டு விழாவை இந்த மண்டபத்தில் இங்கே ஆலமக்கோட்டையில் நடத்த போகிறோம்னு ஒரு 24 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சிந்தனை கூட இல்லை. ஆனால் அந்த 24 மாதம் இந்த கொரோனாவனால இந்த இடத்துல நடத்த வேண்டிய பாக்கியத்தை பெரியவா கொடுத்துருக்காங்க. பிரம்மஸ்ரீ கேசவ வாஜ்பேயி அவர்கள் எங்களிடையே இதுக்கு முன்னாடி 2-3 அக்கேஷன் தான் வந்திருக்காங்க. ஆனால் தவறுதலாக அந்த பேனர்ல அவளோட போட விட்டு போச்சுன்னு சொல்லிக்கணும். அவள் இன்னொன்று என்னன்னா, ஆனால் அவள் நோட்டீஸ் பண்ணாலும் தெரியல, அவளுடைய சிறு வயசு படம் அதில் இருக்கு. அது மாதிரி அவள் தாத்தாக்கெல்லாம் வந்திருந்து ஆச்சாரியாவுடைய ஜெயந்தி உற்சவத்தில் பரம்பரையாக அவள் வந்து கதாகாட்சி இது உற்சவம் பிரவச்சனம்லாம் பண்ணிட்டு இருக்கா. இந்த உற்சவ மண்டபத்துக்கு அவள் பரம்பரையிலேருந்து அண்ணா ஜெகேடி அண்ணா அந்த நாள் வந்து நவசங்கீர்த்தனம் பண்ணால் இன்னைக்கு அவள் பிரம்மஸ்ரீ கேசவ வாஜ்பேயி அவர்கள் அவளுக்கு எங்களுடைய ஸ்வாகதத்தை தெரிவிச்சுக்கிறோம். அவளுக்கு எங்களுக்கு அவளுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் வேணும். ஏன்னா இது ஒரு சிறு முயற்சியை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். எவ்வளவோ மண்டபங்கள், சபாக்கள், ப்ரோக்ராம்கள் இன்னைக்கு சிட்டியில் பூரா நடக்குது. ஆனால் கிராமத்தை விட்டு ரொம்ப வெகு தூரம் போயிட்டோம். எங்களுடைய முயற்சி வந்து இது பூர்வீகம், பக்கத்தில் குலதெய்வம் பெருங்களூர். அது 2 காரணம். 3வது காரணம் கிராமத்தில் நம்ம தர்மத்தை வளர்க்கணும். அதனால இது ஒரு முயற்சியாக எடுத்திருக்கோம். உங்களுடைய ஆசீர்வாதங்களை வேண்டி இருக்கின்றோம். பெரியவா பாதுகை இருக்கீங்க, ஆச்சாரியர்களுடைய குரு சன்னிதானம். அதனால் அவளுடைய அனுகிரகத்தையும் வேண்டி பிரம்மஸ்ரீ வாஜ்பேயி அவர்களை உபன்யாசத்துக்கு அழைக்கிறோம். जानकीकान्तस्मरणं गोपिका जीवनस्मरणं हर नमः पार्वतीपतये श्री सद्गुरुस्वामिनः श्री आञ्जनेयस्वामिनः स्मृते सकलकल्याणभाजनं नित्रजायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं यः शिवो नामरूपाभ्यां या देवी सर्वमङ्गला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलम् वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तं नमामि गजाननम् दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयी मक्षमाला दधाना हस्ते नैकेन पद्मम् सिदमपि च शुकं पुस्तकं चापरेण हासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविता शाखां वन्दे वाल्मीकिकोकिलम् आञ्जनेयमतिपाटलाननं कान्तारं
अद्रिकमनीय विग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमते राक्षसान्तकं दूरीकृतसीतार्तिः प्रकटीकृतरामवैभवस्फूर्तिः दारितदशमुखकीर्तिः पुरतो मम भातु हनुमतो मूर्तिः वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलं नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः धर्मात्मा सत्यसन्धश्च रामो दाशरथिर्यदि पौरुषे च प्रतिद्वन्द्वः शरैनं जहि रावणम् श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम् सदाशिवसमारम्भान् शङ्कराचार्यमध्यमान् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजम् त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत् चरणारविन्दाभ्यां नमः वाग्देव्यै नमः हनुमते नमः श्रीहरये नमः प्रतत्ते अद्य शिपिविष्टनामार्यः शंसामि वयुनानि विद्वान् तं त्वा गृह्णामि तव समतवीयान् क्षयं तमस्य रजसः पराके किमित्ते विष्णो பரம புண்ணியமான இந்த பாரத தேசத்திலே பரம பவித்திரமான வேத மதத்தை சனாதன மதத்தை அப்பப்ப போஷிக்க பல மகான்கள் இன்னும் அவதரிச்சிருக்கா. வேதோகிலோ தர்ம மூலம்னு தர்மத்தினாலதான் லோகம் க்ஷேமமா இருக்கணும். தர்மங்கிறது வேதத்துல சொன்னதுதான் தர்மம். வேத பிரணிஹிதோ தர்மஹ அதர்மஸ்தத் விபர்யயஹ வேதோ நாராயண சாட்சாத் ஸ்வயம்பூரிதி சுஷ்ரு
அப்படிங்கிறது பாகவதம். தர்மம் தர்மம்னா என்னன்னா வேதத்துல என்ன சொல்லியிருக்கோ அது தர்மம். வேதத்துல சொல்லியிருக்கிறது தர்மம் அப்படிங்கிறதுல இருந்து இன்னொன்று நமக்கு அதுல இருந்து பாடமானது வேதத்துல சொல்லாததெல்லாம் எதுவோ அதெல்லாம் அதர்மம். வேதத்துல சொல்லியிருக்கிறது தர்மம் அப்படிங்கிறதுல இருந்து வேதத்துல சொல்லாததெல்லாம் அதர்மம். அதர்மஸ்தம் விபரீயா. சரி, இந்த வேதம் ஒருத்தரால எழுதப்பட்டுதா அப்படின்னா வேதோ நாராயண சாட்சாத். வேதமே நாராயணன், நாராயணனே வேதம். அந்த நாராயணன் தன்னுடைய மூச்சு காத்தா இருக்கக்கூடியதான அந்த வேதத்தை ஸ்வயம்பூரிதி சுஷ்ருமா அப்படிங்கிற பிரம்மதேவனுக்கு கொடுத்து அதுல இருந்து வேத பரம்பரை உண்டாச்சு. அதுதான் பாகவதம் சொல்றது. ஆரம்பிக்கிறதேயே தேனே பிரம்மஹுதாய ஆதிகவையே முஹ்யந்தி யத்சூரயா அப்படின்னு வேதவியாசர் அந்த வேதத்தினுடைய பெருமையை சொல்லி பாகவதத்தை ஆரம்பிக்கிறார். அந்த வேதத்துல சொன்ன தர்மங்கள் அது எதற்காக அதை தெரிஞ்சுக்கணும்? தர்மத்தை தெரிஞ்சுக்கிறதே ஒரு பெரிய பாக்கியம். எவ்வளவு ஒரு அனுஷ்டானம் பண்ண போறோம் அப்படிங்கிறது அப்புறம். அவளுடைய சக்திக்கு எவ்வளவு செய்ய முடியும், எவ்வளவு அனுஷ்டானம் பண்ண போறோங்கிறது அப்புறம். ஆனா வேதத்துல சொன்ன தர்மத்தை அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஏன் தெரிஞ்சுக்கணும்னாலும் இந்த உலகம் இருக்கிறதே தர்மத்துல தான் இருக்கு. இந்த உலகம் படைக்கப்பட்டதே தர்மத்திலே தான் படைக்கப்பட்டிருக்கு. தர்மோ விஸ்வஸ்ய ஜகதः பிரதிஷ்டா தர்மே சர்வம் பிரதிஷ்டிதம் தஸ்மாத் தர்மம் பரமம் வதந்தி. அந்த வேதமே சொல்றது இந்த உலகமே தர்மத்திலே தான் படைக்கப்பட்டிருக்கு. இந்த உலகம் தர்மத்துல தான் நிலை பெற்று இருக்கு. அதனாலே தர்மத்துக்கு மேல பெருசு இல்லை அப்படின்னு மகான்கள்லாம் சொல்றாள் அப்படின்னு. தஸ்மாத் தர்மம் பரமம் வதந்தி அப்படின்னா பரமம்னா உத்கர்ஷம். பெரிய மகான்கள்லாம் என்ன சொல்றாள்? தர்மத்துக்கு மேல ஒண்ணும் இல்லை. வதந்தி வதந்திங்கிறாலும் வதந்தின்னா சொல்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். பல பேர்கள் ஒரு விஷயத்தை சொல்ல சொல்ல அது என்ன ஆகும்? வதந்தி ஆயிடும். இந்த வதந்திங்கிற சொல்லே வேதம் சொன்னதுதான். பிரம்மவாதினோ வதந்தி. வதந்தி வதந்தின்னா மொட்டை கடிதாசு இல்லை, பேர் எழுதாத சிலவன் எழுதுவானே, தைரியம் இல்லாதவன், கழுது கூடாத லெட்டர் போடுறவன் பழைய காலத்துல உண்டு. புஸ்தகங்களையும் கழுது கூடாத எழுதுறது இதெல்லாம் மொட்டை கடிதாசு பேர். முதுகெலும்பு இல்லாதவன், தைரியம் இல்லாதவன் அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பான். அது வதந்தி வதந்தின்னு பேர் இல்லாத இருக்கிற லெட்டரை வதந்தின்னு சொல்லுவான்னு நினைச்சிட்டு இருக்கான். அப்படி அர்த்தம் இல்லை. பல பேர்கள் ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு வதந்தின்னு பேர். பிரம்மவாதிகள் தான் சொல்றாள் அப்படின்னு வேதம் அடிக்கடி சொல்றோம். பிரம்மவாதினோ வதந்தி. பிரம்மவாதிகள் தான் இப்படி சொல்றோம். பல பேர்கள் ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு வதந்தின்னு பேர். தஸ்மாத் தர்மம் பரமம் வதந்தி அப்படிங்கிறது வேதம். வேதத்துக்கு இன்னொரு பிரமாணம் கிடையாது, சொத பிரமாணம். வேதத்துக்கு முன்னாடி ஒன்று இருந்ததானால் பின்னாடி ஒன்று இருந்ததானால் அதை கொண்டு அதை பிரமாணம்னு சொல்லலாம். வேதத்திலிருந்து தான் எல்லாமே உண்டாயிருக்கு. அதனால வேதத்துக்கு என்ன பிரமாணம்னா வேதமே தான் பிரமாணம். வேதமே தான் பிரமாணம். சொத பிரமாணம்னு வேதம். இதிகாச புராணங்களுக்கெல்லாம் வேதம் பிரமாணம். இதிகாச புராணங்கள் எப்படி ஒன்று சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஏதாவது சந்தேகம் வந்ததானால், இது சரியா இருக்குமா அப்படின்னு சந்தேகம் வந்ததானால் வேதத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும். வேதத்தில் சொன்னதோட ஒத்து இருந்ததானால் இதிகாச புராணங்களை சொன்னதும் பூஜிக்க வேண்டியது. வேதத்தோட ஒத்து போகலைன்னா அர்த்தவாதம்னு வேறு. சாக்கசக்கியமாய் ஒரு விஷயத்தை ஸ்தாபிக்கிறது. சில மதங்கள்லாம் அப்படி வந்தது இல்லையா நடுப்புற? சில மதங்கள்லாம் சாமர்த்தியமாக வாக்கு திறமையினால சில நிரூபணங்களை கொண்டு இந்த மதம் தான் நிலையானது அப்படின்னு சொன்னா போல ஜெயின பௌத்த மதங்கள்லாம் கொஞ்ச காலம் இதே பாரத தேசத்திலேயே பிரசித்தமா கொஞ்ச காலம் இருந்தது போல பிரமாணம் இல்லாத விஷயங்கள் அதெல்லாம் அர்த்தவாதம். நமக்கு எது பிரமாணம்னா வேதம் தான் பிரமாணம். அந்த வேதம் நாராயணனுடைய வாக்கிலிருந்தே வந்தது. அந்த வேதத்துல என்ன சொல்லியிருக்கு, தர்மம்னா என்ன அப்படின்னு புரியாத காலத்துல தான் ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் பண்ணி சுவாமி தானே தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணினார். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி அப்படின்னு தர்மத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக அடிக்கடி வரேன் அப்படின்னு அவரே சொல்றார். ஏன்னா புரிய மாட்டேங்கிறோம். வேதம் அனந்தமா இருக்கிறதுனால எது தர்மம், யாருக்கு எது தர்மம், தர்மங்கிறது மாறுபடக்கூடியதா இருக்கு. மாறுபடக்கூடியதானா தர்மம் மாறாது, ஆளவுக்கு தர்மம் மாறும்.
தேசத்தை கொண்டு தர்மம் மாறும், காலத்தை கொண்டு தர்மம் மாறும், व्यक्ति நல்ல ஆளை கொண்டு தர்மம் மாறும், சமயத்தை கொண்டு தர்மம் மாறும். தேசத்தை கொண்டு தர்மம் மாறும், காலத்தை கொண்டு தர்மம் மாறும். ஒரு ரூபமாய் இல்லை தர்மம். தர்மம் நிலையானது தான். உங்களுக்கு ஒரு தர்மங்கிறது எனக்கு அது விபரீதமாக இருக்கு. எனக்கு இப்போ நம்ம எல்லாம் குழைச்சி தான் விபூதிட்டு இருக்கிறோங்கிறது ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேனே. குழைச்சி தான் விபூதிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது விபரனுடைய தர்மம். இதே பாக்கி இன்னொரு ஆளுக்கு அது தர்மம் இல்லை. குழைக்காமட்டுக்கிறது தான் தர்மம். ஆசூர காலத்தில் அவள் குழைச்சி தான் இட்டுப்பான். நமக்கு ஆசூர காலத்தில் குழைச்சி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுடைய தர்மம். இப்போ குழைச்சிட்டு இருக்கணும்னா குழைச்சிட்டு இருக்கக்கூடாதாங்கிற சொல்கிறேன். எதை தீர்மானம் பண்ணுறது, எதை வச்சுக்கிறது அப்படின்னா யாரை கொண்டுங்கிறத பொறுத்து இருக்கு. இது யாருக்கு சொல்லிட்டோ அவளை கொண்டு குழைச்சிட்டு இருக்கணுமா இட்டுக்க வேண்டாமா சமயத்தை பொறுத்துமே இருக்கு. நமக்கே குழைச்சுதான் இட்டுக்கணுங்கிற நமக்கே ஒரு அகாலத்துல குழைச்சிட்டுக்காதேன்னு இருக்கு, ஆசூர காலத்துல இட்டுக்காதேன்னு இருக்கு. சிராத்தம்லையும் சில குடும்பங்கள்ல விபூதி இட்டு சிராத்தம் பண்றது உண்டு, இட்டுக்காம பண்றது உண்டு. எங்க குடும்பங்கள்ல இட்டுட்டு தான் பண்றது, பிராமணாலையும் இட்டுக்க சொல்றது. சில ஆண்கள்ல பிண்ட பிரதானங்கள்லாம் முடிஞ்சுதான் இட்டுவார். இதை எதை கொண்டு தீர்மானம் பண்றதுன்னா சமயத்தை கொண்டு தீர்மானம் பண்றது. இதுக்கு சமயாச்சாரம்னு பேர். பெரியவாளா என்ன பண்ணிட்டு வந்தாலும், தலைமுறையா என்ன பண்ணிட்டு வந்தாலும் அதை கொண்டு தீர்மானிக்கணும். இப்ப இட்டுக்கிறது தர்மமா இட்டுக்காத தர்மமான்னு அல்ப புத்தினால கேள்வி கேட்டுவிடக்கூடாது. தர்மம் ரொம்ப பெருசு. அதை ஒரு 2 வார்த்தையில ஆர்குமெண்ட் பண்ணி இந்த சட்டங்கள் மாதிரி விசாரிக்க முடியாது. ரிஷிகள் எல்லாமே கண்ணறியிருக்கால் அந்த வேதம் சொன்ன தர்மங்களை. அதனாலதான் பாகவதம் முஹ்யந்தியத் சூரையா அப்படிங்கிறது. இந்த வேதம் எப்பேற்பட்டதுன்னா ரிஷிகளாலேயே தெரிஞ்சுக்கக்கூடியதா இல்லாத இருந்தது. இதுதான் அப்படின்னு நிர்ணயம் பண்ண முடியாததாக இருக்கக்கூடிய அந்த வேதத்தை, வேதம் சொன்ன மார்க்கத்தை பிரதானமாய் ராமாவதாரம் பண்ணி சுவாமி அந்த தர்மத்தை முழுக்க அனுஷ்டிச்சு காமிச்சார். அதனாலேயே ராமோ விக்கிரகவான் தர்மஹா அப்படின்னு, தர்மமே உருவானவர் ஸ்ரீராமன் அப்படின்னு சத்ருக்கள் கூட சொல்றா போல இருந்தது அந்த அவதாரம். ஏதோ அயோத்தியில வசிஷ்டர் சொன்னார், யாகத்துக்கு வச்சிருக்கோம் விஸ்வாமித்திரர் சொன்னார்னு ஆச்சரியம் இல்லை. பிரதான சத்ருவான ராமநாதிகள் கூட ராமன் தர்மமே உருவானவர் அப்படின்னு ஒரு சமயத்துல சொல்லி ஒத்துக்கிறா போல இருந்தது ராமாவதார். இந்த ராமோ விக்கிரகவான் தர்மஹா அப்படிங்கிற இந்த சொல்லே மாரீச்சன் சொன்னதுதான். மாரீச்சன் தான் சொல்றான், தர்மமே உருவானவன் ஸ்ரீராமன்கிறான். ஒரு சத்ருபாவத்தை விட்டு ஒரு விஷயத்தை ஒத்துக்கணுமானால் அந்த சத்தியம் இருந்தாலும் ஒத்துக்க முடியும். சத்தியமா இருந்தாலும் ஒத்துக்க முடியும். தர்மமே உருவானவர் ஸ்ரீராமன் தான். ராமாவதாரம் ரொம்ப பிரசித்தமான அவதாரம். ரொம்ப காலம் பூலோகத்தில் இருந்த அவதாரம். இந்த ராமாவதாரத்துல இருந்தா அந்த கதையில இருந்துதான் இன்னைக்கு நாளைக்கு கொஞ்சம் பாகம் சுந்தரகாண்டா சொல்ல போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்கு, அதுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்லிட்டு வரேன். அந்த ராமாவதாரத்துல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தர்மத்தை சுவாமி அனுஷ்டிச்சு காமிச்சா. புரியலையே, அதுலேயே எனக்கு புரியாத விஷயமா இருக்கே, ராமாயணமும் எனக்கு புரியலையேன்னு நீங்க சொல்ற காலம் வந்துடுது. பாகவதம் புரியலைன்னு சொன்னா ஆச்சரியம் இல்லை. மாதபக்தி, பிதிருபக்தி, சொதார நிஷ்டை, சத்திய நிஷ்டை இது புரியாத. என்ன மதத்துல இல்லை இது? சத்தியம் பேசினு எந்த மதம் சொல்லலை. தன் மனைவியை தவிர பிறரை நினைக்காதேன்னு எந்த மதம் சொல்லலை. மாதாபிதாவை தெய்வமா நினைன்னு எந்த மதம் சொல்லலை. அதுவும் புரியல அப்படின்னு ஆயிடுத்து இப்ப இருக்கிற தலைமுறை. அப்பாவாது அம்மாவாது அப்பாவா வேறு உதர நிமித்தமா என்ன உண்டோ அதை செஞ்சுட்டு இருப்போம் அப்படின்னு தானே வெளிநாடு போயிட்டான். எல்லாருனாலும் சொல்லுவோம் வரோம் அப்படின்னு. எப்போ வரோம்? 2 நாள் கழிச்சோ 3 நாள் கழிச்சோ ஐஸ் குட்டி ரெடி பண்ணிட்டு கிளம்பி போயிட்டான். குட்டி எல்லாம் எங்க இருக்குது பார்த்து வச்சுட்டு, ஏதாவதுன்னா அதுக்கு ஏற்பாடு பண்றவங்களுக்கெல்லாம் சொல்லி வச்சுட்டு கனடா அமெரிக்கா எங்க உண்டோ தீபாத்திரங்கள் போயிட்டு இருக்கா. உணவாள கூட சொல்லலை, அமைச்சு வச்ச வாழைக்கு பார்த்தேன். அவா போகலைன்னா கூட நீ அவசியம் போயிட்டு வா, திரைக்கடலோடையும் தைரியம் தேடின்னு சொல்லி கொடுத்தவா இவாத. மாதாபிதாக்கள் சொல்லி கொடுக்காம குழந்தைகளுக்கு எங்க தெரிய போறது? ஓடு சம்பாத்தியம் பண்ணி நாங்க பார்க்காத படம் எல்லாம் நீ பார்க்கணும், நாங்க அடையாள சௌக்கியங்கள்லாம் நீ அடையணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்துல ஜென்மா எப்படி போனா என்ன பரவாயில்ல வெளிநாடுகளுக்கு அமைச்சு வச்சது மாதாபிதாக்கள் தான். அவளையும் குழந்தைகளை குறை சொல்றதுலயே அர்த்தம் இல்லை. இதுவும் புரியாம போயிடுச்சு. ராமாவதாரமும் புரியாது. கதைங்கிற அவதையில ராமாயணம் சொல்றேன் அப்படின்னு சொன்னா அது ஹிஸ்டரி. அது ஆனா என்ன சொல்றா? ராம கதைன்னு சொல்றா. கதைங்கிறது விட்டு கட்டி சொல்றது. ராமாயணம் கதை இல்லை. இது ராமாயணங்கிறது கதை இல்லை, அது சரித்திரம். அது ராமச்சரித்திரம் அப்படின்னு தான் சொல்றது. சரித்திரம்ங்கிறது ஹிஸ்டரி. ஆனா புரியாத, நமக்கு புரியாத விஷயத்த கதை கட்டுறதுன்னு தானே நம்ம பழக்கம். அதனால ராமாயணத்தையும் கதையும்
சரி கிருஷ்ணாவதாரம் பண்ணி சூக்ஷ்ம தர்மங்களையாவது சொல்லுவோம்னு வந்தா பாண்டவாலை ரட்சிச்சால் தர்மத்தை நம்பின பாண்டவாலை ரட்சிச்சால் தர்மத்திலேயே ரொம்ப விசேஷ தர்மமான மகத் தர்மமான நாமசங்கீர்த்தனத்தினுடைய பெருமையை மறக்க எடுத்து காமிச்சா. கோவிந்தேதி யதாக்கிரந்ததேன்னு திரௌபதி கூட்டாள் அப்படிங்கிறதுக்காக பாண்டவாளுக்கு 100 வருஷ காலம் உழைச்சா. 125 வருஷ கிருஷ்ணாவதார காலத்துல கிருஷ்ணாவதாரத்துல 100 வருஷம் உழைச்சது யாருக்குன்னா பஞ்சபாண்டவாளுக்கு தான். அதனால பாரதம் வேற இல்லை, கிருஷ்ண கதை வேற இல்லை. பாண்டவாளை பத்தி சொன்னா கிருஷ்ணனை பத்தி சொல்லியாரு, கிருஷ்ண கதை சொன்னா பாண்டவாள் ராஜசூயத்திலேருந்து எல்லா கதையும் சொல்லியாரு. அப்படி 2 தண்டவாளம் போல அமைஞ்சிருக்கு கிருஷ்ணாவதாரம். அதுவும் புரியாத காலம்னு வந்துவிட்டு அதுலேயும் கீதை சொன்னா சர்வதர்மான் பரித்தியே கர்மண்யேவாதிகாரத்தை சொன்னார். ஒன்றும் புரியல. புரியாத போனது மாத்திரம் ஆச்சரியம் இல்லை. இந்த வேத மதத்தை 72 துர்மதங்கள் நல்ல துளசி முதலிய புஷ்ப செடிகளை சில காஞ்சூரி முதலியதான கொடிகள் எப்படி மண்டி அதை மறைச்சுடுறதோ துளசி மாதிரி நல்ல புஷ்ப செடிகளை வெளியே வர விடாதபடிக்கு கொடிகள் ஓணாங்கொடி பால் காஞ்சூரி பால் இது மாதிரி கொடிகள் அந்த செடியை வளர விடாது. கீழே புல்லு முளைச்சாலே செடிக்கு பலம் குறையும். அதனால அப்பப்போ புல்லெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணாதான் செடிக்கு பலம் ஏற்படும், வேருக்கு பலம் ஏற்படும். அப்படி ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் பண்ணி ஸ்தாபிச்சதான இந்த தர்மத்தை வேத தர்மத்தை பெரிய மரம் தான். ஒன்றும் செடி இல்லை கொடி இல்லை. ஆனால் கூட 72 துர்மதங்கள் வந்து மண்டி இந்த செடியே இருக்கிற இடம் தெரியாத விடுமோங்கிற ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுற காலத்துல ஜனங்களும் திக்கு தெரியாத அங்கே இங்கே சுத்தின்னு இருக்கு. இவா சொல்றது தேவையா வா சொல்றது தேவையான்னு எப்படி பரிகார புஸ்தகங்கள் ஆன்மீக புஸ்தகங்கள்ல ஒவ்வொரு கோவிலை காமிச்சு பரிகாரங்கள் எழுதி இதை பண்ணா சரியா பண்ணும் அதை பண்ணா சரியா பண்ணும். இங்கே போ அங்கே போது ஒரு 100கணக்கான பரிகார விஷயங்களை சொல்ற புஸ்தகங்கள் வர இந்த காலத்திலே ஜனங்கள் எப்படி அங்கே இங்கே அலைஞ்சிட்டு இருக்காமோ அதுபோல ஆச்சாரியால் காலத்திலே 72 மதங்கள் நான் சொல்ற வழி நான் சொல்றதுதான் சரியான வழின்னு நம்புங்கள்னு சொல்லிட்டு இருந்தது. 72 துர்மதங்கள் இருந்தது. அந்த காலத்துல யாருக்கும் பரமேஸ்வரனே வந்தால் ஆதிசங்கர பகவத் பாதாலாடி வழி தெரியாத போயிட்டாலும் இருந்த காட்டுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டான். வெளியிலேருந்து பார்த்தா அக்கறை தெரியறா போல இருந்ததுன்னு உள்ள போயிட்டா. உள்ள போனா நடு காட்டுல மாட்டிக்கிட்டால் ஒரே அடி பாதை கூட இல்லை. வாழும் இடத்துல விழுந்து தூக்கி விடுவார் யாரும் இல்லாத காட்டுல அங்க பலவிதமான விஷ ஜந்துக்கள்லாம் கடிக்க காத்து நிற்க இவா இருக்கிற இடத்துலையும் காட்டு தீ சுத்தி பிடிச்சு கூட வெளியில வரத்துக்கும் உபாயம் இல்லாத போற சமயத்துல அஜ்ஞானம் தர்கஹன பதிதானி ஆத்மவித்யோபதேசைஹி த்ராதும் லோகானே பவதவசிகாதாப பாவச்சியமானானே முக்த்வா மௌனம் வடமிடபிலோ மூலதோ நிஷ்பதந்தி சம்போர்மூர்த்திஹி சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபா அஜ்ஞானம் தர்கஹன பதிதானி இருண்ட காட்டிலே வழி தெரியாத காற்றில போய் மாட்டிக்கூட ஒரு பள்ளத்திலையும் விழுந்துட தூக்கி விடுவார் யாரும் இல்லாத போற அந்த இடத்துல கால்படாதேன்னு அபயம் கொடுக்க வந்தார். யார் வந்தார்னால் கைலாச மலையில வெளியே கிரியில இருக்கக்கூடிய கல்லால மரத்தடியில இருக்கிற தட்சிணாமூர்த்தியே சின்முத்திரையோட இருந்து மௌனம் வியாக்கியா பிரகடிதவன பிரம்மதத்துவம் விதானம்னு மௌனமாயிருந்து சனகர சனந்தன சனாதன சனத்குமாராளுக்கு ஞானோபதேசம் பண்ணிட்டு இருந்த பிரபு எவரோ அந்த கைலாசத்தையும் விட்டாராம், சனகாதி உயர்ந்த சிஷ்யாவையும் விட்டாராம், தன் மௌனத்தையும் விட்டாராம், தன்னோட சௌக்கியத்தையும் விட்டுட்டு முக்த்வா மௌனம் வடவிடபிலோ மூலதோ நிஷ்பதந்தி எல்லாத்தையும் விட்டுட்டு சம்போர்மூர்த்திஹி இந்த பரமேஸ்வரனே பூலோகத்துல வந்து காலடி முதலியதான இடங்கள்ல ஆரம்பத்திலேயே அப்புறம் ஆசைய ஹிமாச்சலங்கள் கைலாச பர்யந்தம் தன் பொன்னடியை சாத்தினாராம் பரமேஸ்வரன். சம்போர்மூர்த்திஹி சரதி சரதி அப்படிங்கிறது பிரசன்ட் டென்ஸ். சுத்தினார் அப்படிங்கல சுத்த போறாருங்கிறது இல்லை, சுத்தின்னு இருக்கார் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆச்சாரியாவுடைய பரம்பரையும் ஆதிசங்கர பகவத் பாதால் தான்.
அவ ஸ்தாபிச்ச பீடங்களும் சரி, அந்த பீடத்தில் வரக்கூடிய பெரியவாழ்னாலும் சரி, நமக்கு அந்த விசுவாசம் வேணும். ஏன்னா ஆச்சாரியால் ஸ்தாபிச்ச பீடத்தில் சாமானிய ஏறி உட்கார்ந்து முடியாது. அந்த பீடத்துக்குன்னே உண்டாகி வந்திருக்கணும். மாதாபிதாக்களுடைய கர்ப்பத்திலிருந்து அந்த பீடத்துக்குன்னே ஆச்சாரியாலே அமைச்சு வைக்கிறவங்க தான் வரா. அதனாலதான் அந்த பீடத்தில் வரவாலையும் அவளுக்கு சன்னியாச நாமம் இருந்தா கூட சங்கராச்சாரிய சுவாமிகள் சேர்த்து சொல்றோம். பார்த்தீங்களா, ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமி, ஜெயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகள், விஜயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகள். பொதுவா ஜனங்கள் சாமானியாலாம் சங்கராச்சாரிய சுவாமிகள் வந்தா, சங்கராச்சாரியர் வந்தா அப்படின்னு சொல்றா. சங்கரர் ஒருத்தர் தானே. 2000 வருஷம் முன்னாடி நம்ம காஞ்சி மட கணக்குப்படி சிங்கேரி படி 8ஆம் நூற்றாண்டுன்னு சொல்றா. எப்படி பார்த்தாலும் 1000 வருஷத்துக்கு மேலே. அவர் அவதாரம் பண்ணது எப்பயோ. இப்ப சங்கராச்சாரியர் சொல்றாருன்னா அவரே வராரா, அவரே சொன்னாரா, நானே வருவேன், ஒவ்வொரு பீடத்துக்கும் நானே பீடாதிபதியா அலங்கரிப்பேன் அப்படின்னா. பரமேஸ்வரனால எத்தனை ரூபம் எடுக்க முடியாது, எத்தனை தடவை வர முடியாது பூலோகத்துக்கு. சம்போர்மூர்த்தி சரவி புவனே சங்கராச்சாரிய ரூபா. ஆதிசங்கர திக்விஜய கிரந்தத்திலேயே உள்ளதான ஸ்லோகம் இது. அதுலேயே அந்த பீடத்திலே யாரோ ஒரு கவி எழுதி வச்சதில்லை. அந்த பீடத்திலேயே வரக்கூடிய சிங்ககிரி பீடத்திலே 12வது பீடாதிபதியா வந்து 12 வருஷ காலத்தில் காயத்ரியை உபாசனை பண்ணி, காயத்ரி தேவியே நேரம் வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்க, எனக்கு வந்து ஆச்சாரியாவோட சரித்திரம் முழுக்க எனக்கு தெரியணும், ஆச்சாரியால் சரித்திரம் பண்ணணும், வேதத்துக்கு பாஷ்யம் பண்ணணும்னு கேட்டு அந்த பெரியவரே சிங்ககிரி பீடத்துல அந்த பீடாதிபதியா அலங்கரிச்சா. அவர்தான் வந்து வித்யாரண்யர் அப்படின்னு பேர். 12வது பீடத்துல வந்தால் வித்யாரண்யர் அப்படின்னு பேர். அந்த சுவாமிகள் காயத்ரி உபாசகர். பூர்வாசிரமத்துல காயத்ரியை உபாசிச்சு அவருடைய பிரசாதத்தினாலே வேதங்களுக்கெல்லாம் பாஷ்யம் பண்ணணும்னு சொல்லி, இன்னைக்கு வேதத்துக்குள்ள ஒரே பாஷ்யம் அவர் பண்ணதுதான். வேதத்துக்கு பாஷ்யம் பண்றதுங்கிறது இன்னி வரைக்கும் வேற இன்னும் கிடையாது. ஒரு ஏக தேசங்கள் கொஞ்சம் எடுத்து சில பேர் பாஷ்யம் பண்ணியிருக்கா. வேதம் முழுக்கையும் சமுத்திரமா பாஷ்யம் பண்ண ஒரே ஒருத்தர் வித்யாரண்யர் தான். அந்த வித்யாரண்யனுடைய ஞானம் எத்தகையதுங்கிறது வேதத்துக்கு பாஷ்யம் பண்ணதுலேருந்து தெரியறது இல்லையா. அவர் சொல்றார் இந்த ஆச்சாரியாரோட சரித்திரம். அப்படி வேத பாஷ்யம் பண்ணின பெரியவர் சொல்றார், பரமேஸ்வரன் தான் வந்தார் பூலோகத்திலே. சம்போர்மூர்த்தி சரதி புவனே. வேதம் எந்த பரமேஸ்வரன் போய் நம சங்கராய மயஸ்கராய முதலிய வாக்கியங்களால் கொண்டாடுறது, 300 பதங்களாக நமோ நமஹான்னு ஸ்ரீருத்ரம் எந்த தெய்வத்தை கொண்டாடுறது, நமः கவர்தினே சத்யுக்தகேஷாய ச நமஹ அப்படின்னு ஒரு வாக்கியம் வருது ஸ்ரீருத்ரத்துல. கவர்தி அப்படின்னு சொன்னா நிறைய ஜட வச்சிருக்கிறவர்னு அர்த்தம். ஜடாச்சூடங்கிறது பிரசித்தம், கங்காதரன் ஜடாதரன். சந்திரசேகரங்கிறது பிரசித்தம், அதனால பரமேஸ்வரனுடைய நாம, அதுக்கு சந்தேகம் இல்லை. வேதபாஷ்யம் பண்ணின ஆச்சாரியா இந்த வித்யாரண்யா கவர்திங்கிறதுக்கு பிரசித்தமான பரமேஸ்வரனுடைய ரூபம்தான். அதுதான் சொல்லியிருக்குன்னு சொல்லிவிட்டா. யுக்தகேசாய சாங்கிறதுக்கு என்ன சொல்றதுன்னு புரியல. யுக்தகேசாய சா அப்படின்னா மொட்டை அடிச்சிருக்கிறவர்னு அர்த்தம். பரமேஸ்வரன் என்ன மொட்டை அடிச்சிருந்தார்? பரமேஸ்வரன் என்ன மொட்டை அடிச்சிருந்தார்? கலநறைய ஜடையோடு தானே இருந்தார். பின்னால் செஞ்சடையுமே கொன்றை அணிந்தவனே அப்படின்னு தானே பாடுறார் தமிழ்லையும். கலநறைய ஜடருடைய பரமேஸ்வரன் மொட்டை எப்ப அடிச்சிருந்தார்னா சங்கராச்சாரிய ரூபேன அவதரிஷ்யமானாயா அப்படின்னார் வித்யாரண்யா. மேல வரப்போறதையும் வேதம் சொல்லும், நடந்ததையும் சொல்லும், நடந்து இருக்கிறதையும் சொல்லும், நடக்க போறதையும் சொல்லும். மேல வரப்போறார் ஆச்சாரிய ரூபத்திலேங்கிறதுனாலதான் முன்னாடியே ஸ்ரீருத்ரத்துல யுக்தகேசாயச்சா அப்படிங்கிற நாமம் வந்து இருக்குன்னு. நமக்க வர்த்தினே சத்யுக்தகேசாய நமஹ. பரமேஸ்வரனே வந்தாராம் ஆதிசங்கராக 72 துர்மதங்களை கண்டனம் பண்ணி, ஒரே மதம் தான் நம்ம மதம், வேத மதம் தான் 2000 வருஷம் முன்னாடி சொன்னா நம்புற கூட்டம் இல்லை இந்த காலம் மாதிரி. யாருக்கும் ஒன்றும் தெரியாது, எதை வேணாலும் சொல்லலாம். கீதையில இருக்குதுன்னு எதையாவது ஒரு ஸ்லோகத்தை சுற்றுலாம் இது கீதையில இருக்கு, இது மகாபாரதத்தில் இருக்குன்னா யாருக்கும் சந்தேகப்பட போறது இல்லை, எடுத்து பார்க்கறதுக்கு யாருக்கும் அவகாசம் இல்லை, அந்த அளவுக்கு ஞானம் கிடையாது. ஆனா அந்த காலம் அப்படி இல்லை. ஆச்சாரியாவுடைய காலம் காஷ்மீரம் முழுக்க அத்தனை பண்டிட்டுகள் லட்சக்கணக்கான பேர் இருக்கு.
அத்தனை பேரோடையும் வாதம் பண்ணி சாத்விகமாக கர்மாதான் வசந்தின்னு சொன்னேன். மண்டல மிஸ்ரம்லேருந்து ஆரம்பிச்சு குமர பட்டர்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாரோடையும் சாத்விகமாக வாதம் பண்ணி சர்வஜ பீடாரோகணம்னு காஷ்மீரத்துல எல்லா வித்வான்களாலையும் பீடாரோகணம் பண்ணி பட்டாபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரே ஆச்சாரியால் அந்த ஆதிசங்கர பார்த்தாங்க. எல்லாருக்கும் பதில் சொல்லி அந்த பீடத்துல எல்லாரும் ஒத்துண்டாதான் அந்த பீடத்துல ஏற முடியும். அந்த பீடத்தை அலங்கரிச்சால் காஷ்மீரத்துல போய் சர்வஜ பீடாரோகணம் பண்ணினால் ஆச்சாரியா. அவள் எப்பேற்பட்டவாழ்ந்தால் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம். வேதம்னு சொன்னேனே, வேதத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு சொன்னோம். அந்த வேத சாகரமா ஆச்சாரியா, ஸ்ருதி சாகர். எல்லாத்துக்கும் இது அன்வயம். ஆலயம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும், ஸ்ருதிக்கும் ஆலயம் அவர், ஸ்மிருதிக்கும் ஆலயம் அவர், புராணங்களுக்கும் ஆலயம் அவர். அதுதான் அவர்தான் இருப்பிடம். வேதம் எங்க இருக்குன்னா ஆச்சாரியனுடைய வாக்குல தான் இருக்கு. ஸ்மிருதி எங்க இருக்குன்னா ஆச்சாரியனுடைய பாஷ்யத்துல தான் இருக்கு, சக்கர பாஷ்யத்துல தான் இருக்கு. அவர் என்ன சொல்றாரோ அதுதான் வேதம் சொல்லியிருக்கு. இதிகாச புராணங்கள் எல்லாம் எடுத்து கொட்டி இருக்கா. ஆச்சாரியால் பாஷ்யம் எடுத்து பார்த்தவாளுக்கு தானே தெரியும். ஒரு விஷ்ணுதாசநாம பாஷ்யம், ஒரு கீதா பாஷ்யமாவது பார்த்தவாளுக்கு தான் தெரியும். ஸ்தானத்தை இருக்கிறது அப்புறம் இருக்கட்டும். ஒரு விஷ்ணு சாஸ்திரநாம பாஷ்யத்துக்கு 18 புராணத்திலேயும் விவரணம் எழுதியிருந்தால் ஒரு பதத்துக்கு, ஒரு பதத்துக்கும் இன்னும் விஸ்வகிருஷ்ணன்னு ஆரம்பிக்கல. பவித்ராணாம் பவித்ரம் யா மங்களானாம் சமங்கலம் அப்படிங்கிற இந்த சொல்லுக்கெல்லாம் 18 புராணத்திலேருந்து ஆச்சாரியால் எடுத்து கோட் பண்ணியிருக்கால். ஏன் பவித்ராணாம் பவித்ரம் பகவன் நாம, ஏன் மங்களானாம் சமங்கலம்னு நூற்றுக்கணக்கான ஸ்லோகங்கள் எடுத்து எழுதியிருக்கால் சாஸ்திரநாம பாஷ்யத்தில். அவ்வளவு தெரிஞ்சாதானே ஒரு விஷ்ணுதாசனத்துக்கு சொல்ல முடியும். இப்படி ஒரு கம்பீரமான ஒரு பாஷ்யத்தை எல்லாத்துக்கும் ஆலயம் ஆச்சாரியம். இதை விட பெரிய ஒரு ஆச்சரியம் கீதா பாஷ்யம் பண்ணதோ, பிரம்மசூத்திர பாஷ்யம் பண்ணதோ, தசோபனிஷத் பாஷ்யம் பண்ணதோ, விஷ்ணுதாசநாம பாஷ்யம் பண்ணதோ, பிரகரணங்கள் கிரந்தங்கள் பண்ணதோ எல்லா எழுத்துப்படியும் 12 வயசுக்குள்ள முடிஞ்சு போயிடுது ஆச்சாரியா இருக்கு. 8வது வயசுல சன்னியாசம், 12 வயசுக்குள்ள ஓலை எழுத்தாரி கையில முடிஞ்சு போயிடுது. 4 வருஷ காலங்கள் கங்கையில ஸ்நானம் பண்ணிட்டு காசியில வசிச்சா. அப்புறம் கழக குடும்பத்துல வியாசாச்சாரியால் வந்து பிரார்த்திக்க, உங்க பொன்னடி உலகம் முழுக்க பட வேண்டாமா, ஆசிரிய விமாசனம் பட வேண்டாமான்னு ஆச்சாரியால வியாசாச்சாரியால் பிரார்த்திக்க. அப்புறம் ஒரு 14 வருஷ காலங்கள் பாரத தேசம் முழுக்க சஞ்சரிச்சா. 12 வயசுல இவ்வளவு விஷயங்கள் எழுதணுமானால் ஆச்சாரியால் வந்து பிறந்து படிச்சு வந்த சாமானிய ஞானம் இருக்க முடியுமா? ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதிர் பிரம்மணோதிபதிர் பிரம்மா சிவோ மே அஸ்து சதா சிவோம். இந்த வேதம் சொல்றேன் சதாசிவமே இருக்க. அந்த சதாசிவம் தான் வந்து சம்போர்மூர்த்தி சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபா. எதை சொன்னால் சத்தியமா இருக்குமோ, எதை சொன்னால் ஹிதமா இருக்குமோ, எதை சொன்னால் உயர்ந்ததாக இருக்குமோ அதை எடுத்து சொன்னார். ஆத்ம வித்யோபதேசை, அந்த ஆத்ம வித்தியை உபதேசம் பண்ணி திராதும் மாட்டிட்டு நடு காட்டுல தவிச்சுட்டு இருக்கிற தெரியாத காட்டு தீ சுத்திட்டு இருக்கிற அந்த ஜனங்களை, கொத்தான ஜனங்களை அப்படியே தூக்கி விட்டார். திராதும் லோகானே, லோகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கு அபயம் கொடுக்க வந்தார். அதனால்தான் ஜெகதாச்சாரியாலும் பேர். புத்தருக்கு வழி சொல்லல, 100 பேருக்கு வழி சொல்லல, உலகத்துக்கு வழி சொன்னார். இன்னைக்கு வேணா நமக்கு தெரியாம இருக்கலாம், நம்ம பாரத தேசத்துல அது ஒரு குறை. ஆனா பாக்கி எல்லா கண்டங்கள்லயும் ஆச்சாரியாளுடைய கிரந்தங்களுக்கு அப்படி ஒரு பெருமையா இருக்கு. சங்கராவட்சுன்னு வெளிநாடுகள் எல்லாம் ஆச்சாரியாளோட வாக்கு எடுத்து படிக்கிறவா லட்சக்கணக்கான பேர் இருக்கா. நெட்ல பார்த்தோம்னா வெளிநாட்டுக்காரெல்லாம் இதற்கு இங்கிலீஷ்ல விவரணம் எழுதுறான். சங்கராவட்சுன்னு ரைட்டில போட்டு நமக்கு அதை படிக்கிறதுக்கு கூட நேரம் கிடையாது. ஆச்சாரியாரோட கிரந்தங்கள்லாம் அத்தனையும் கிடைக்கிறது, வியாக்கியானங்கள்லாம் கிடைக்கிறது, சங்கர கீதா பாஷ்யங்கள்லாம் கிடைக்கிறது, எல்லாருக்கும் மேலே ஃப்ரீயாக கிடைக்கிறது. நெட்டில் 100 சைட்டு சொல்லணும்னா அத்தனையும் கிடைக்கிறது. ஆச்சாரியாரோட கிரந்தங்கள் வந்துட்டே. அதை விட ஒரு ஆச்சரியம், சில கிரந்தங்கள்லாம் போட்டு கீழே இருக்கிற அந்த பேர் இன்னால அது எழுதப்பட்டது அப்படின்னு போட்டுதான் அழுக வருது. அது நம்ம மதத்து பேராக கூட இல்லை, வேற ஏதோ அந்நிய மதத்தில் இருக்கிறவா ஆச்சாரியாட்ட ஒரு பக்தி ஏற்பட்டு ஜென்மாந்தர வாசனையினாலே
ஆச்சாரியர்களோட வாக்கு இப்படி எல்லாம் சொல்லியிருக்கா, நம்ம ஆச்சாரியார் இப்படி சொல்லியிருக்காருன்னு அவர் எழுதுறாளே, நம்ம ஆச்சாரியார் என்ன சொல்லியிருக்காரு நமக்கு தெரியுமா? ஒரு மதுகோவிந்தன் தெரியுமா? ஒரு ஷட்பதி தெரியுமா? ஒரு சுப்பிரமணிய புஜங்கன் தெரியுமா? தெரியும்னு சொன்னா கூட ஒரு நாளாவது சொல்லணுமா இல்லையா? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையாச்சு. குமாரே சசூனோ குஹஸ்கந்த சேனாபதே சக்திபானே மயூராதிரூட புலிந்தாத்மஜாகந்த பக்தார்த்திஹாரின்னே பிரபோ தாரகாரே சதா ரக்ஷமாம் தூ. சொல்றவ எத்தனை பேர் இருக்கா? கிருதம் தஸ்ய தூதேஷு சண்டேஷு கோபாதி தஹச்சிந்தி பிந்தீதி மாம் தர்ஜயத்சு மயூரம் சமாருஹ்ய மாபைரிதி த்வம் புரஷக்தி பாணம் மமாயாகி சீக்கிரம். சொல்ல வேண்டாமா? நமக்காக தானே பண்ணி கொடுத்தாள் ஆச்சாரியா. ஒரு வெள்ளிக்கிழமைனா மீனாட்சி, திங்கக்கிழமைனா மீனாட்சி பஞ்சரத்னம் சொல்ல வேண்டாமா? மீனாட்சி பிரணதோஸ்மி சம்பந்தமா. சனிக்கிழமைனா வெங்கடேச கடாவரம் சொல்ல வேண்டாமா? அச்சுதாஷ்டகம் கிருஷ்ணாஷ்டகம் எவ்வளவு பண்ணி வச்சிருக்கா. ஒரு கிழமைக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லலாம். 365 நாளைக்கு 365 இடத்துல சொல்லலாம். ஒரு நாள் சொன்னதை ஒரு நாள் சொல்ல வேண்டாம். அவ்வளவு ஆச்சாரியம் பண்ணி வச்சிருக்காள் நமக்கு. சுதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம். எல்லாத்துக்கும் மேல அவன் ஜெகத்குருவா இருக்கிறதுனால வித்வான்களுக்கு ஏற்றா போல கடினமான அர்த்தபுஷ்டியோட இருக்கக்கூடியதான ஸ்தோத்திரங்களும் பண்ணி வச்சிருக்கா. ஒண்ணுமே தெரியாத வாழ்க்கை சாமானிய ஆளுக்கு எனக்கு ஏதாவது ஆச்சாரியாளோட வாதம் உண்டா அப்படின்னு கேட்டா அவளுக்கு ஸ்தோத்திரம் இருக்கு. எல்லாரும் கரையேறதுக்கான உபாயத்தை 2000 வருஷம் முன்னாடியே நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. கடினமான ஸ்லோகம் ஷட்பதி முதலியதான ஸ்தோத்திரங்கள். உத்ருதனகனகபிதனுஜதனுஜகுலாமித்ர மித்ர சசி திருஷ்டே திருஷ்டே பவதி பிரபவதி நபவதி கிம் பவதி ரஸ்காரஹ. இது கொஞ்சம் கஷ்டம். ஐயோ எனக்கு இவ்வளவுலாம் வரலையே, என்னால சொல்ல முடியுமா அந்த ஸ்தோத்திரம்னு சொன்னா? அப்படி சொல்றவாளுக்கு அச்சுதம் கேசவம் ராமநாராயணம் கிருஷ்ணதாமோதரம் இதுவரை வாசுதேவம் ஹரிம் ஸ்ரீதரம் மாதவம் கோபிகா வல்லபம் ஜானகி நாயகம் ராமச்சந்திரம் பலே. சொல்றதுக்கு இஷ்டம் இல்லை. வெட்டி பேச்சு பேச லட்சம் வார்த்தைகளுக்கு ஆசையா இருக்கு. அது போன் வந்ததுக்கு அப்புறம் அளவில்லாதவர்களுக்கு பேச்சு பேச்சுக்கு ஒரு அவதி இல்லாதவர்களுக்கு இந்த போன் எடுத்துக்கிட்டா வந்ததுங்கிற போது ஆயிடுச்சு. பார்த்துதான் பேசிக்கலாம் முந்தி, அதுவும் பேச ஆரம்பிக்கவே 10 நிமிஷம் ஆகும். சௌக்கியமான ஒருத்தர் கேட்டாங்கன்னா அடுத்த டாபிக் வரதுக்கே 5-10 நிமிஷம் ஆகும் பேசுறது. இப்ப எல்லை இல்லாத வச்சு தூங்கிட்டே பேசிட்டு இருக்கான், போனை காலில் வச்சுட்டு வண்டி ஓட்டுறது பேசிக்கிட்டே போறான். எப்ப பார்த்தாலும் போன் பேச்சு. பேச்சுல என்ன இருக்கு? உலகம் முழுக்க அவ்வளவு பேசுறானே, பேச்சுல என்ன இருக்குன்னா உள்ள இருக்கு இந்த பேச்சு. யார் வேணாலும் யாரோட வேணாலும் பேசலாம். ஆனா அந்த பேச்சுல என்ன இருக்குன்னா மூணுதான் இருக்கு. என்ன இருக்குன்னா ஒன்னும் ஆத்மஸ்துதியா இருக்கு. நான் அதை பண்ணேன், இதை பண்ணேன், அங்க போனேன், இங்க போனேன்னு தன்னை பத்தி சொல்றதா இருக்கு. இல்லைன்னா பரநிந்தையா இருக்கு. அவனுக்கு என்ன தெரியும், இவனுக்கு என்ன தெரியும், அவன் அப்படி சார் இவன் இப்படி சார்னு சொல்ற பரநிந்தையா இருக்கு. ரெண்டும் இல்லைன்னா இல்லாத குருடாவெல்லாம் விட்டுட்டு இருக்கான், பொய் சொல்லிட்டு இருக்கான். ஆத்மஸ்துதி பரநிந்த பொய் பொன சொல்லிட்டு இதுதானே இருக்கு பேச்சுல. வேற என்ன இருக்கு பேசுறதுக்கு? என்ன இருக்கு? வார்த்தா பவேத்தின்னா பாகவதத்துல இப்படி பேசலாம். வாக்குங்கிறது எவ்வளவு அருமையான இந்திரியம். அது வாக்கிந்திரியம் கிடைக்கும். கேசவ மாதவ கோவிந்தேதி கிருஷ்ணானந்த சதானந்தேதி ப்ரூஹி முகுந்தேதி ரசனே ப்ரூஹி முகுந்தேதி ரசனே ப்ரூஹி முகுந்தேதி ராதாரமண ஹரே ராமேதி ராஜீவாக்ஷ घनेश्यामेति ब्रूहि मुकुन्देति गरुडगमन पंकज चक्रधरेति नन्दकहस्तेति खण्डित दश कंधर मस्तेति ब्रूहि मुकुन्देति अक्रूर प्रिय चक्रधरेति
நிரஞ்சனகம் சஹரேதி ப்ரூஹி முகுந்தேதி. வாழ்நாளைக்கு பேசாது இருந்தா 16 வயசுல ஆச்சாரியர்கள் சொன்னாலும் அவனுடைய ஆச்சாரியம் சதாசிவம் வாய் அடைக்காதான். திருவிடமருதூர் பக்கத்திலே திருவிசநல்லூர் அப்படிங்கிற ஊர்ல தான் ஐயாவால் பிரசித்தமான அந்த கார்த்திகை அமாவாசை உள்ள அந்த ஊர்ல பிரசித்தமா உள்ள ஊர்ல 300 வருஷம் முன்னாடி போதேந்திராவுடைய காலம் ஆரம்ப காலம், சதாசிவ பிரமேந்திராவுடைய பிற்காலம். இந்த புதுக்கோட்டை இந்த பக்கங்கள்லாம் தன்னுடைய பொன்னடி சாத்தின அந்த மகாபுருஷர் 16வது வயசுல வேதாந்த பாடம் சின்ன பேச்சு அளவில்லாத பேசுவார். குருவை சாப்பிட்றதே பேசுவார், காலம் பிடிச்சு விடுறதே பேசுவார், விசுவத்தை கேட்பார். வேதாந்த விஷயம் தான், சாஸ்திர பாடம் என்ன படிக்கிறாரோ அதுல அவ்வளவு சந்தேகம் சதாசிவ பிரமேந்திராவுக்கு. பிரம்மச்சாரியா இருக்கிற காலத்திலே குருவே பரமசிவேந்திராவும் அவருடைய குரு எனக்கு சொல்லும்போது ஆத்மானா என்ன, அனாத்மானா என்ன, பிரகிருதினா என்ன, பிரம்மம்னா என்ன, இது மாதிரி விஷயங்களை கேட்டுட்டே இருக்கணும். சந்தேகத்தை கேட்டுட்டு வித்தையில அது அவசியம். கொஞ்சம் படிச்சவாளுக்கு தானே கேள்வியே வரும், சந்தேகமே வரும். எனக்கு ஒன்றுத்துலேயும் சந்தேகம் இல்லை சார் அப்படிங்கிறவங்க ஒண்ணுமே தெரியாதவங்க. கொஞ்சம் படிச்சாலும் 1000 சந்தேகம் வரும். படிக்கிறவாளுக்கு சந்தேகங்கிறது இயல்பு. இது கூட தெரியாதா அப்படின்னு கேட்கக்கூடாது. விஷயம் நிறைய இருக்கு, அதனால கேள்வி வந்துட்டே இருக்கு. அந்த கேள்வியெல்லாம் எப்போ போயிடும்னா உண்மையை தெரிஞ்சிருந்தாதான் போய். ஆத்மஸ்வரூபம் தெரிஞ்சாதான் கேள்விகள் எல்லாத்துக்கும் முற்றுப்பொழுது. அது தெரியாத விதத்தை இவர் குருவை கேட்டுட்டே இருக்க ஒரு கட்டத்துல ரொம்ப பொறுமை இழந்த பரமசிவேந்திரா சதாசிவம் வாய் அடைக்காதா அப்படின்னா தமூலமா இருக்க மாட்டியான்னா அதையே பெரிய உபதேசமா எடுத்துட்டா அப்புறம் வாழ்நாளைக்கு அவர் கையை வச்சுனா கூட பேசணும். கையை வெட்டி பள்ளிவாள் மாதிரி கீழே துடிச்சுட்டு இருக்கு, கையிலேருந்து ரத்தம் கொட்டின்னு இருக்கு, தோல்லேருந்து. அவர் வாழ்க்கை போறார் சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு பாடி. ஆனா ஒரு 16 கீர்த்தனை வண்டி பாடி இருக்கா. அப்படி காஷ்ட மூலமா வாழ்நாளைக்கு இருந்த அந்த பெரியவாள் ஒரு 16 கீர்த்தனம் பாடி இருக்கா. இப்படி வரே ராமரசம் மானச சஞ்ச குழந்தை கூட பாடினேன். இப்போ ஆரம்பத்திலே மானச சஞ்சரே ப்ரூஹி முகுந்தேதி இது மாதிரி கீர்த்தனைகள் ஒரு 16 பாடி இருக்கா. சர்வம் பிரம்மமயம். அதுல சொல்றா ரசனை ரசனான்னு பேரு நாக்குக்கு. எதை உதாலும் உடனே அந்த ரசத்தை சொல்றதோம். உப்பா இருக்கு, திதிப்பா இருக்கு, புளிப்பா இருக்குன்னு அந்த ரசத்தை ஐடென்டிஃபை பண்றது இந்த நாக்கு தானே. இந்த 2 இன்ச்சு இருக்கிற இந்த நாக்கு தானே 4 மணி நேரம் 5 மணி நேரம் கஷ்டப்பட்டு சமைச்சதான டிஷ்ஷை ஒரு செகண்ட்ல ரிசல்ட் சொல்றது. அதனால ரசனான்னு பேரு நாக்கு. ரசனே ப்ரூஹி முகுந்தேதி. கண்டதையும் கேட்டதையும் பேசாதே, கண்ட குப்பையெல்லாம் அள்ளி போட்டுக்காதே, உனக்கு ஒரு ரசமான விஷயம் சொல்றேன். கேசவ மாதவ கோவிந்தேதி கிருஷ்ணானந்த சதானந்தேதி. இதை சொல்லிட்டே இருக்கு. இதுதான் இந்த நாக்கு படைச்சதோட பிரயோஜனம். இந்த நாக்குக்கு என்ன உபயோகம்? ஹரே கிருஷ்ணா முகுந்தா வாசுதேவ ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே ஹே நாத நாராயண வாசுதேவ ஜிஹ்வே பிபஸ்வே அமிர்தமேததேவே கோவிந்த தாமோதர மாதவேதி கோவிந்த கோவிந்த ஹரே முராரே கோவிந்த கோவிந்த முகுந்த கிருஷ்ணா கோவிந்த கோவிந்த ரதாங்கவானே கோவிந்த தாமோதர மாதவேதி ஸ்ரீ கிருஷ்ண ஹே நாதா நாராயண வாசுதேவா. இந்த வாக்கு படைச்சதோட பிரயோஜனம் அதுதானே. ஆச்சாரியால் ஸ்தோத்திரம் சொல்றதுக்காக தான் இந்த வாக்கு இருக்க ஒரு நிமிஷம் ஆக பேசிட்டே இருந்தா டப்புன்னு கொடுத்துருத்தோம். ராத்திரி படுத்திருந்தா படுக்கையிலே காத்தால கை கால் கொடுத்துருத்தோம். எத்தனை பேரை பார்க்கிறோம். அப்புறம் எழுதிக்க முடியல, படிக்கையிலேயே 40 வருஷம் பேச முடியல, தனக்கு ஒரு தாகம் தான் தீர்த்து கேட்க முடியலன்னு எத்தனை பேரை நோக்கத்தில் பார்க்கிறோம். பிறவியிலேருந்தே இருக்கிற வாழ்க்கை பார்க்கிறோம். நடுப்புற ஃபீஸ் ஆன வாழையும் பார்க்கிறோம். குறை சொல்லல, நமக்கு நல்லா இருக்கிற பாக்கியத்தை நினைச்சுக்காங்க. நமக்கு அது மாதிரி இல்லையே. ஐயோ பாவம்னு பிறத்தியார சொல்றதுக்காக சுவாமி அவளால் படைக்கல. அவளை பார்த்து ஐயோ பாவம்னு சொல்றதுக்காக நம்மளையோ அவளையோ பகவான் படைக்கல. உனக்கு கிடைச்ச பாக்கியத்தை ஞாபகப்படுத்துறாரு. பாவம் கையில்லாத பார்க்கறதே நினைக்கணும். 2 துளசி எடுத்து போடலாம். நம்ம கை நல்லா இருக்கு. கை படைச்சதோட பிரயோஜனம் பகவானுக்கு அர்ச்சனை பண்றது தானே. கைகால் நல்லா இருக்கிறதோட பிரயோஜனம் சத்சங்கத்துக்கும் கோவிலுக்கும் ஓடி வந்து நமஸ்காரம் பண்றதுக்கு தானே. காது நல்லா இருக்கு. இப்பதான் போன் பேசி பேசி இனிமேதான் போகிறது காது.
மணிக்கணக்காக பேசி 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 சீக்கிரமே டஃப் ஆகிட்டு போகிறோம். ஒரு பல்புன்னு சொன்னால் இத்தனை தடவை போட்டு அணைக்கலாம்னு ஒரு லைஃப்னு சொல்கிறான். அதுலேயே பெருசாக எழுதி கொடுத்துட்றான். 50 தடவை 50,000 தடவை போட்டு அணைக்கலாம். ஒரு சுவிட்சுன்னு சொன்னால் இத்தனை 1000 தடவை போட்டு அணைச்சா அதுக்குள்ளேயே போயிட்டு அதையும் மிஸ்யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா சீக்கிரம் போயிடும் ஃபீஸ். அது மாதிரி இவ்வளோதான் பேசலாம்னு வாக்குக்கு ஒரு அளவு இருக்குது, இவ்வளோதான் கேட்கலாம்னு காதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. அதை கச்சாப்தான் இப்படி ஃபோனை வச்சுன்னு பண்ணிட்டு இருந்தோமா ஒரு தலைமுறையே உண்டாக போகிறது. காது கேட்காத தலைமுறை வந்துடும் போகிறது. அப்பா அது பாகவதம் கேட்க முடியுமா, ராமாயணம் கேட்க முடியுமா, இப்படி ஒழிக்கணுமே அந்த இந்திரியத்தை. கடையில் கிடைக்குமா இப்படி போகணும். வாங்கி ஒரு ஃபோன் ரிப்பேர் பண்ணால் தூக்கி கொண்டு வேறு வாங்கி விடலாம். காது போயிடுதுன்னா எங்கேயாவது ஸ்பேர் பார்ட்ஸ் கடை இருக்கா, எடுத்து வாங்கி மாட்டிக்க முடியுமா? மிஷினை மாட்டினாலும் எவ்வளோ தூரம் கேட்கும். ஒரு இந்திரியம் போயிட்டுதுன்னா திருப்பி கிடைக்குமா கடையில்? இந்த இந்திரியம் கிடைச்சது எதற்காக? ஆச்சாரியால் நினைக்கிறதுக்காக தான். எல்லாம் ஆச்சாரியால் ஸ்தோத்திரத்தெல்லாம் படிக்கிறதுக்காக தான் கண்ணு பார்க்க. ஆச்சாரியாவோட ஜெயந்தியை கொண்டாடுறதுக்காக தான் இந்த ஆரோக்கியம், ஆயுள் ஆரோக்கிய சௌக்கியம்னு எல்லாம் நமக்கு கிடைச்சது. மறக்காது. ஏன்னா ராமனோ கிருஷ்ணனோ ராமாயணமோ பாகவதமோ இன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு மகாபுருஷராக தான். இவர் ஒண்டி அவதாரம் பண்ணலைன்னா 2000 வருஷம் முன்னாடியே நம்ம எல்லாம் வேற மதமாக இருக்கோம். இப்படியா இருக்கும். விபூதி இட்டு ருத்ராட்சம் போட்டு இல்லை கோபிச்சந்திரன் விட்டு திருமணிட்டுண்டோ இன்னைக்கு ஒரு சனாதன மதம்னு பல ரூபங்கள்ல இருக்குமே. பாக்கிய ஆச்சாரியாளுக்கெல்லாம் முன்னோடி நம்ம ஆதிசங்கர பகவத்பாதா. பாக்கிய ஆச்சாரியால் அதுக்காக நான் குறை சொல்றேன்னு அர்த்தம் இல்லை. அவளாமே ஒத்துண்ட ஆச்சாரியா நம்ம பகவத்பாதா. ஏன்னா 2 மடத்துடைய கணக்குப்படியுமே 2 ஆச்சாரியாளுக்கு முன்னாடி பூர்வாச்சாரியா நம்ம ஆதிசங்கர பகவத்பாதா. ராமானுஜாச்சாரியாளுக்கும் சரி, மத்வாச்சாரியாளுக்கும் சரி, ஜனதாச்சாரியாலா இருக்கிற மும்மூர்த்திகள்லேயே மூலமானவர் நம்ம ஆதிசங்கர பகவத்பாதா. மூலமே இல்லைன்னுட்டா அப்புறம் பாக்கி எங்கேருந்து வந்துடணும்? அதனால பாக்கி மதங்கள்லாமும் நன்றி சொல்ல வேண்டியவா நம்ம ஆச்சாரியா. பாக்கி மதங்கள்லாமும் இன்னைக்கு இருக்குன்னா 72 துர்மதங்களை கண்டிச்சு அன்னைக்கே சனாதன மதத்தை ஸ்தாபிச்சு கொடுத்தாலும் ஆச்சாரியா. அப்புறம் தானே துவைதமா அத்வைதமான விசாரம் பண்றதுக்கு, அப்புறம் தானே விசிஷ்டாத்வைதம் சத்திய அத்வைதம் மட்டம்னு சொல்றதுக்கு யார் இடம் கொடுத்தா? ஆச்சாரியர் இல்லைன்னா உண்டாயிது. என்னன்னு தெரியுமா நமக்கு? வேதம் இருந்திருக்குமா? வேதோக்தமான தர்மங்கள் இருந்திருக்குமா? ஆச்சாரியால் பறக்கிறதுக்கு முன்னாடி சொல்றா சுதேவி தததி ஸ்ரோத்ரேன்னா. வித்யாரண்யாவுடைய சங்கர விஜயத்துல 2 அக்ஷரத்தை சொன்னா காத பொத்திப்பாலாம். கருத்துரி அக்ஷரத்வயேன்னா யாருன்னு யாராவது பேசினா காத பொத்திப்பாலாம். ஏதோ வேண்டாததை சொல்றா போல, ஆகாததை சொல்றா போல. யஜ்ஞம் வேதோக்தமான கர்மா அப்படின்னு சொன்னா காத பொத்திப்பால ஆச்சாரியால் பறக்கிறதுக்கு முன்னாடி இதனால் வித்யாரண்யா என்ன போல யஜ்ஞம் பண்ணவாளுக்கெல்லாம் தான் தெரியும் அந்த அருமை. இல்லை யஜ்ஞத்தோட பக்தி உள்ளவாளுக்கு தெரியும். அந்த யஜ்ஞங்கிற சப்தத்துக்கே காத பொத்திக்கிறா போல ஒரு தலைமுறை இருந்ததுங்கிற சமயத்துல யாரும் ஆச்சாரியால் வந்தார். 1000 பேர் நெத்திக்கிட்டுக்கிறவாத கூட்டி ஒரு ஃபங்க்ஷனை பண்றது பெரிய காரியம் இல்லை. எல்லாரையும் கூட்டி தன் மதமோ தன்னோட இதுவோ தான் வசதின்னு சொல்றதுக்கு ஒரு ஆச்சரியம் இல்லை. ஏன்னா எல்லாருமே ஆஸ்திகாலா இருக்கா. ஃபாலோயர் தான் யாருக்குன்னு தெரியல. ஆஸ்திகாங்கிறது முன்னாடியே ஏற்படுத்தி வச்சாச்சு. இவர் யாரோட ஃபாலோயர், என்ன படத்துக்கு போறாரு, என்ன சம்பிரதாயங்கிறதுல தான் வித்தியாசம் இருக்கே தவிர ஆச்சாரியர் காலத்துல அதுவே கிடையாது. ஆச்சாரியர் காலம் கிருத்துங்கிற சப்தத்துக்கே காத பொத்திப்பால், வேதேங்கிற சப்தத்துக்கே காத பொத்திப்பால். ஆனா ஒருத்தர் பண்ண வைக்கிறது, ஒரு நெத்தி கட்டுக்காத ஆளை நெத்தி கட்டுக்க வைக்கிறது எவ்வளவு பாடு. நம்பாது கொண்டே இல்லை. நம்பாதுல உள்ளவா தான் ஸ்டிக்கர் போறாதுமா குடும்பமும் சேர்த்துட்டு போது ஒரு பொண்ணை இட்டுக்க வைக்கிறது ஊர்ல எவ்வளவு பாடு. சொல்லவே முடியாது. இருக்கு இந்த விபூதி இட்டுக்கோப்பா, குழைச்சிட்டுக்கோ, பாக்கி பேர் மாதிரி இட்டுக்காது. ஆசுச்சு காண்டத்துல தானே இப்படி இட்டுக்கணும்னு சொல்லியிருக்கு. குழைச்சி தாண்டா இட்டுக்கணும்னு நம்ம சொல்ல வைக்கிறது எவ்வளவு பாடு. ஒரு உலகத்தையே பிரளயம் போல திருப்பி கால ஆச்சாரியான்னு சொன்னா எத்தனை 1000 வருஷத்துக்கு சங்கர ஜெயந்தி கொண்டாடினா தரும் இந்த நன்றி கடன் தீரும். இருந்தது 32 வருஷம் தான் கூட அவ செஞ்ச காரியம் எப்பேற்பட்டது. ராமநவமி கொண்டாடுறது பெரிய விஷயம் இல்லை. மகாபெரிவா அடிக்கடி சொல்லுவா ராமநவமி கொண்டாடுவோம், ஸ்ரீ ஜெயந்தி கொண்டாடுவோம், அதுக்கு மேல ஒருபடி எங்க ஆச்சாரியால கொண்டாடுவோம். சங்கர ஜெயந்தியை மறந்துடாதீங்க. சங்கர ஜெயந்தி இல்லைன்னா ராமநவமி தெரியாது நமக்கு, கோகுலாஷ்டமி தெரியாதுப்பா. நம்ம மகாபெரிவா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பா. இன்னைக்கு ராமாயணம்னு சொல்றோம், பாகவதம்னு சொல்றோமா, எல்லாத்துக்கும் மூலமா இருக்கிறது நம்ம ஆச்சாரியா. அதனால இவ்வளவு நேரம் ஆச்சாரியாவை பத்தி சொல்லிட்டு சுந்தரகாண்டத்துக்குள்ளே பிரவேசிக்கிறேன். இப்படிப்பட்ட ஜெகதாச்சாரியால் அவதரிச்ச புண்ணியகாலம் ரவீஸ்வரனே வந்தாவான். சம்போர்மூர்த்தி சரதி புவனை, அதுவும் வைசாக சுக்ல பஞ்சமீனி
சிவகுரு திருக்குறள் எல்லாம் பண்ணி பரமேஸ்வரனை பிரார்த்திச்சு ஆரியம்பாளோட கூட ஆரியம்பாள் சொன்னாலாம் தெய்வம் இருக்கு, வேதம் இருக்கு, நம்ம ஏன் அழணும்? வேதம் தெரியாதவள் தான் அழணும், வேதத்தில் சொன்ன தர்மம் தெரியாதவள் தான் அழணும், அதை வழிகாட்ட மகன்கள் இல்லாத போது தான் அழணும், எல்லாத்துக்குமே வேதம் சொன்ன தெய்வம் தெரியாதவள் தான் அழணும். கல்பகவருஷம் போது பரமேஸ்வரன் பக்தே சீதார்த்த பரிகல்பன கல்பவருஷம் தேவம் பஜாதமிதா சகலார்த்த சித்தே தத்ரோபமன்யு மகிமா பரமம் பிரமாணம் நோ தேவதா ஜடிமா மனுஷ்யே பக்தே சீதார்த்த பரிகல்பன கல்பவருஷம். பக்தால் எதை கேட்கிறாளோ எல்லாத்தையும் வாரி வாரி தர கல்பவருஷமாச்சே பரமேஸ்வரன். வெள்ளுவார்க்கு வெள்ளுவதை இவான் வேண்டாயின்னு கல்பவருஷமா இருக்கிற பரமேஸ்வரம் வடக்குநாதர் இருக்கிறதே நம்ம ஏன் அழணும்னாவா ஆரியம்பா. வடக்குநாதர் தான் அவளுக்கு இஷ்டமான தெய்வம். திருச்சூர் பக்கத்தில் தான் இந்த கிராமம் காலடிங்கிறது. அந்த வடக்குநாதரை போய் ஆராதிப்போம்னு ஆரியம்பால் புரோத்சாகப்படுத்தி சிவகுருவே ஏகதினம் அத்திருத்தம் பண்ணி அப்படி பிறந்தாலும் ஆச்சாரியம். விசாக சுத்த பஞ்சமியிலே ஆர்திரா நட்சத்திரத்தில் பகல்ல சிவபூஜை பண்ணிட்டு இருக்கார். நமசங்கராய சமயஸ்கராய ச நம சிவாய ச சிவதராய ச. தங்க தாரா பாத்திரத்தில் ஏழைன்னு சொல்லுவா. தெரியாதவா ஆச்சாரியர் குடும்பத்தை ரொம்ப ஏழையான குடும்பம் சுருத்தி எடுக்க வந்தார். அந்த இடத்துல கனகதாராஸ்திரம் சொன்னாருப்பா கோடீஸ்வரா குடும்பம். ஆச்சாரியாரோட சரித்திரம் சொல்றது 200 பேரா கைகட்டினா ஓடுகிறதுக்கு ஆரியம்பாளுக்கும் சிவகுருக்கும். ஏழை இல்லை, அக்னிஹோத்திரி குடும்பம். அக்னி ஆராதிச்சு ஏழையா இருக்க முடியுமா? அக்னிஹோத்திரி ஏழையா இருக்க முடியுமா? இந்த காலத்திலேயே சொல்லுங்க. அக்னிஹோத்திரி ஏழையா அக்னியை உண்மையா பக்தியோட ஆராதிச்சானா ஸ்ரீவிச்சேதி உதாசனாதுன்னு சொல்லியிருக்கு. அஷ்டைஸ்வரியத்தையும் கொடுப்பார் அக்னி பகவான். அப்பேற்பட்ட அக்னிஹோத்திரி பரம்பரையாகவும் ஆச்சாரியாரோட பரம்பரை. தங்கம் வெள்ளியும் தான் ஆத்திரியே பழக்கமா சமயம் இல்லை. தங்க தாரா பாத்திரத்தில் பால் விட்டு அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கானா சிவகுரு. அந்த காலத்துல சங்கராயுதான்னு சொல்ற காலத்துல ஆந்திரா நட்சத்திரத்துல வந்து ஆச்சாரியா அவதாரம் பண்ணினால் நமக்காக பண்ணினார். ஆத்ம வித்யோபதேசைஹி கிராதும் லோகானி பவதவ சிக்காதாப. ஜனங்கள் எப்படி இருக்காங்கனால் இதே சிக்கல்ல இடியாப்ப சிக்கல் பாருணும், சேவை சிக்கல் பாருணும், அது போல சிக்கல்ல மாட்டிட்டு இருக்காவா அஞ்ஞானத்துல. பவதவ சிக்காதாப. அதனால தாபங்களை எப்போதும் தவிச்சுட்டு இருக்கா. பவதவ சிக்காதாப பாவச்சியமானானே. இப்படி ஜனங்கள் தவிக்கிறாளே ஆத்தியாத்மிகம் ஆதி பௌத்திகம் ஆதி தெய்வீகம்ங்கிற இந்த தாபத்துல தவிக்கிற ஜனங்களை காப்பாற்ற வேண்டாமான்னு முக்த்வா மூலம் வடமிடபினோ மூலதோ நிஷ்பதந்தி சுகோர்மூர்த்தி சரதி புவனே. இப்படி ஆச்சாரியர்கள் வந்து அவதாரம் பண்ணி பரம்பரையை ஏற்படுத்தினார். அதனால இன்னைக்கு ராமாயணம், பாகவதம், ஸ்ரீராமநவமி, கோகுலாஷ்டமி, மாமன ஜெயந்தி இதெல்லாம் பெருசாக கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த ஆச்சாரியர்களுடைய ஜெயந்தியில 100வது வருஷ உற்சவம். இந்த ஜெயந்தி உற்சவத்தில் திருப்பி ஒருத்தர் இன்னைக்கு ஆரம்பிச்சாலனா 3 தலைமுறை ஆகும் இந்த மாதிரி கொண்டாடுறது. 100வது உற்சவம்னு வரணுமானால் நம்ம நிச்சயம் வாழ முடியாது. 30 வயசுல நான் ஆரம்பிச்சு எப்படி பார்க்க முடியும்? 100வது வருஷம் 5 தலைமுறை ஆகிட்டு. இப்போ நம்ம ஹரிஹர் மாமா அப்பாவுடைய பூர்வீகால் எங்கள் அப்பா காரைக்குடியில் நடத்துகிற காலத்தில் எங்கள் அப்பாவோட நானே எங்கள் நேரம் வந்து கூட வந்து ஸ்லோகம் சொல்லியிருக்கேன். அப்போ 10 நாளாக நடத்துவாரோ, பெரிய உற்சவமாக நடந்தது. அப்போ ராமாயணமே சொன்னார்னு நினைக்கிறேன். அப்பா நானும் வந்து அப்பாவோட கூட ராமாயண ஸ்லோகம் சொல்லியிருக்கேன். அப்புறம் அப்பாவோட இங்கே நிகழ்ச்சியிலையும் வந்து பூஜ்ஜி பரம பூஜ்ஜி பிதா எங்கள் பெரியவா பாபு தீட்சிதர்னு அவரோட நிறைய வந்து சங்கர ஜெயந்தி உற்சவத்தில் நான் சொல்லியிருக்கேன். எங்கள் தாத்தாவும் நாராயண தீட்சிதரும் பெரியவாளும் அவளும் வந்து சொல்லியிருக்கான். ஆச்சாரியாருடைய அந்த ஜெயந்தியிலே 100வது வருஷத்துல நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். இந்த 2 நாளைக்கு இப்போ சுந்தரகாண்டம் அப்படின்னு ஆச்சாரியாருடைய ஸ்மரணத்தோடு கூட நம்ம இதை தொடங்குறோம். ததோ ராவண நீதாயாக சீதாயா சத்ருகரிசனஹ ஏஷ பதமன்வேஷ்டும் சாரணாச்சரிதே பதி துஷ்கரம் நிஷ்பிரதித்வந்த்வம் சிகீர்ஷம் கர்மவானரஹ சமுதக்ரசியோக்ரீவஹ கவாம் பதிரிவாபகு. எவரை நினைச்சாலே 6 கிடைக்குமோ நமக்கு. அவருடைய வைபவத்தை சொல்ற காண்டம் இந்த சுந்தர காண்டம். ஸ்மரிச்ச மாத்திரத்தினாலே புத்திர் பலம் யசோ தைரியம் நிர்பயத்துவம் அரோகதா
6 கொடுப்பாரா 2 எடுத்து விடுவாரா நம்மகிட்டே. அஜாட்சியம் வாக்பட்டுக்கு வந்துச்சே. 6 கொடுக்குறா, நல்ல புத்தியை கொடுக்குறா, யசஸ் பெருமையை கொடுக்குறா, நல்ல தேக பலத்தை கொடுக்குறா, நல்ல தைரியத்தை மனோபலத்தை கொடுக்குறா. அஜாட்யம் தெளிவான நிலையான புத்தியை கொடுக்குறா, வாக்படுத்துவம் நல்ல வாக்சித்தியை கொடுக்குறா. இந்த 6 கொடுக்குறா, 2 எடுத்துடுறா நம்மகிட்டே. என்ன 2ன்னா நிர்பயத்துவம் அரோகதா. மனசுல ஏதாவது பீதி இருந்தாலும் அந்த பீதியை அவர் கொடுத்து விடுவார். ரோகம் ஏதாவது உடம்புல இருக்குன்னு ஒரு அவலேசம் இருந்தா கூட அதை அவர் எடுத்து விடுவார். அதை விளக்கி 6 கொடுத்து இந்த 2 விளக்கிற பிரபு அவர். இந்த 6 ஒருத்தரிடத்துல இருக்குமா இருந்தால் தானே, எங்கிட்ட ஒருத்தர் இருந்தால் தானே உங்களுக்கு நான் கொடுக்க முடியும். எங்கிட்ட இருந்தால் தானே நான் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஆனால் மாமா கொடுப்பாரு, நான் பாட்டுக்கு யாரையும் கேட்க வச்சுட்டு போக முடியுமா? சொல்றபடி கொடுப்பாரா எல்லாரும் கொடுக்க இருக்குன்னு கொடுக்குறாரு. அவர் நினைச்சாலேன்னா அவர்கிட்ட இருக்கு கொடுக்குறார். அது ஒருத்தருக்காக கொடுக்குறார். யாரெல்லாம் நினைக்கிறாரோ எல்லாருக்கும் கொடுக்குறார். எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட இருக்கு. எல்லாம் நிறைய இருக்கு அவர்கிட்ட. இன்ஃபினிட்டிங்கிறாரோ அளவில்லாத இருக்கு அவர் இடத்துல. இந்த 6 ஒரு இடத்துல இருக்க முடியுமான்னா நிச்சயம் இருக்க முடியாது. அவரை தவிர இன்னொரு இடத்துல இருக்க முடியாது. நல்ல புத்தி இருந்ததுன்னா அகங்காரம் வந்துடும். என்ன போல படிச்சவன் யாரு அப்படிங்கிற தூண்டுவார். தேகபலம் இருந்ததுன்னா யாரையாவது ஹிம்சம் பண்ணிட்டே இருப்பான், வினயமா இருக்க மாட்டான், சமப்படுத்திட்டே இருப்பான். புகழ் இருந்ததுன்னா சார் என்ன போல உண்டா தெரியுமா உங்களுக்கு, அந்த டிவி பார்த்தல ஐயோ நான் பார்க்கலையே, அவர் சொல்ல என்ன சார் அதை பார்க்கலைங்கிறே அப்படின்னு அவர் மட்டுமா பேசுவான். அந்த சேனல்ல நான் வரேனே பார்க்கலையே நீங்க அப்படின்பா. மதம் ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது. ஆனால் இவரோட பெருமை என்னன்னா வித்தையும் இருக்கும், நிலபலமாயும் இருப்பார், தேகபலம் மனோபலம் எல்லாம் இருக்கும், வினயமாக இருப்பார். ஹனுமனை போல வினயமா இருக்கிற மாதிரி யாரும் எல்லாத்துக்கும் மேல திருஷ்டிக பிரம்மச்சரியம் எல்லாம் இருக்கும். பிரம்மச்சரியம் இருக்க முடியும். அது எத்தனை பேருக்கு இருக்க முடியும்? அந்நியத்திர பீஷ்மா கங்கையாது அந்நியத்திர அனுமதாக திருத்தீயம் நானும் சுஷ்மகால் ரிஷிகள்லாம் 3வது பேர்ட்ட கிடையாது. பீஷ்மர்கிட்ட உண்டு, ஆஞ்சநேயர்கிட்ட உண்டு, 3வது பேர்ட்ட கிடையாது. அந்த பெருமையும் அவருக்கு எல்லாத்துக்கும் மேல வினயமா ராமனுடைய சன்னதியில ராமனுக்கே காரிய சித்தியை பண்ணிட்டு ராமன் கால கடையில உட்கார்ந்துருக்கார். ராமனுடைய பாதத்தை கையில ஒரு கையில பிடிச்சிட்டு இன்னொரு கையால் அந்த பாதத்தை தடவிட்டு இருக்கணுமானா வினய சம்பத்திலையும் அவருக்கு நிகர் யாரு? ஒரு காரியம் உங்களால ஆகலை, நான் தான் செஞ்சு கொடுத்தேன், நான் சீக்கிரம் வச்சுக்க மாட்டாலும் இந்த காலத்தில் இருக்கிறேன். 10 பேர் கூட இடத்துல சார் அவரை காலம் நான் தான் பண்ணி கொடுத்தேன் உண்டாக்கியா சார் அப்படின்னு கேட்பான். 10 பேர் வச்சு இல்லைன்னு சொல்ல முடியாது. 10 ரூபா கொடுத்துருப்பான். எனக்கு பஸ்ஸுக்கு இல்லாத நான் சில்லறை இல்லாத போது அது கொடுத்துருப்பான். அதே 10 பேரை வச்சிருந்து 3 தடவை சொல்லிடுவான் லோகத்தில். ஆனால் அவ்வளோ பெரிய காரியத்தை அசாத்திய சாதக சுவாமின்னே அசாத்தியம்னு நடத்தி கொடுத்த ஹனுமான் ராமர் முன்னாடி எப்படி இருக்கார்? எல்லாம் அவன் படிப்பினேன். அவர் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருக்காருன்றதையும் மனசுக்கு வாங்கிக்கிறேன். அவதான் அந்த புத்தி நமக்கு இது மாதிரி சன்மார்க்கத்தை காட்டும். புத்தியை கொடுப்பார், பலத்தை கொடுப்பார், யசஸ் கொடுத்தா கூட எல்லாத்துக்கும் மேல நமக்கு என்ன வேணும்? அவனே ஒன்னாட்டம் அந்த வினய சம்பத்தை கொடுப்பார், ஒன்னாட்டம் அந்த ராமபக்தியை கொடுப்பார், ஒன்னாட்டம் அந்த பக்தியை ஞானத்தை கொடுப்பார். ஞானத்திலையும் பரிபூர்ணர். எப்படி அர்ஜுனனுக்காக ஒரு கீதை சொன்னாரோ கீதாச்சாரியன், அதுபோல ஹனுமானுக்காக ஒரு கீதை சொல்லியிருக்கார் ஸ்ரீராம். எங்க சொல்லியிருக்கார் சார்? நீங்க ஒன்றும் சொல்ல எங்கேயுமே இல்லையே, நீங்களா ஏதாவது சொல்றீங்களா அப்படின்னா வியாக்கியாந்தம் பரதாதிவே பரிவிருத்தம் அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தை பிரமாணம். வைதேகி சகிதம் சுரத்ருமதரே ஹைமே மகாமண்டபே மத்தியே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே சுஸ்திதம் அக்ரே வாசயதி பிரபஞ்சன சுதே தத்துவம் முனிபியா. பிரபஞ்சன சுதர் யாரு? ஹனுமான். அவருக்கு சொல்லிட்டு இருக்கார் ஞானோபதேசத்தை வியாக்கியானம். சின்முத்திரையோடு இருக்கிற தெய்வம் 3 பேர் தான். சின்முத்திரையோடு இருக்கிறவாள் 3 பேர் தான். யாராரு? ஒன்று தட்சிணாமூர்த்தி சின்முத்திரையோடு இருக்கார், ஒன்று ஸ்ரீராமன் சின்முத்திரையோடு இருக்கார், 3வது ஆச்சாரியர்கள் சின்முத்திரையோடு இருக்கார். இந்த 3 பேர் நமக்கு வியாக்கியானம். பரதாதிவேகி பரிவிரதம் ராமம் ஹரே ஷியாமலம். அந்த ஞானத்திலையும் பூர்ணரான அந்த ஹனுமான் ராவணனால தூக்கிட்டு போகப்பட்ட சீதையை தேடிண்டு ததோ ராவண நீதாயா சீதாயா
ஈஸ்வனா கிளம்பினவர் ஒண்டியா கிளம்பினாராம். சார் நீங்களும் வாங்க போகலாம் அப்படின்னு 10 பேரை சேர்த்துட்டு கிளம்பலையா? ஏதாவது ஒருத்தர் ஒரு காரியத்தை சொன்னாங்கன்னா நீ வாழ முடியும் தலையை அப்படின்னு 4 பேரை சேர்க்காம ஒன்றும் செய்யலையா இருக்கும். நீங்கள் லோகத்தில் பார்த்தோமானா சின்ன காரியமாக தான் இருக்கு. அதை எடுறான்னா 2 பேரை கூப்பிடுவோம். நீ எடுக்கிறியா நான் எடுக்கிறியான்னு 1/2 மணிக்கு விவாதம் நடக்கும். ஒண்டியா செய்ய தெரியாது. ஆத்மபலம் இல்லாதவன் இது மாதிரிலாம் இருக்கிறவா யாருனால் வேகத்தில் பலம் இருக்கு, ஆத்மபலம் இல்லை. பலம் இல்லை. சத்ரு தேசத்துக்கு யாருமே போகாத லங்கைக்கு, நவகிரகங்களெல்லாம் மிரட்டி வச்சிருக்கிற ராவனுடைய லங்கைக்கு கிளம்பினாலும் ஒருத்தராக. போர்வரி யாருனால் சத்ருக்கள் சத்ருக்கள் எல்லாம் தூள் தூளா ஆக்கிறவர் கிளம்பினார். இருக்கிற இடம் தெரியாத பண்ணக்கூடியவர். போறது போறேன்னு சொன்னது ஆச்சரியம், போனது ஒரு ஆச்சரியம், போன மார்க்கம் அதை விட ஆச்சரியம். சாரணாச்சரித்தே பதி போறேன்னு சொல்ல அங்க ஆள் இல்லை. கோடி கோடி வானவன் இருந்தது சமுத்திர கரையில. ஒண்ணு ஏற்பசேவையான ஆசாமிகள் இல்லை. நலன் நீலன் மைந்தன் திருவிதன் ஜாம்பவான் அங்கதன் எல்லாரும் தான் நிற்கிறான். நான் போறேன்னு சொன்னது ஆள் இல்லை. இவர் தான் கிளம்பினார். சவேக வான்வேக சமாஹிதாத்மா ஹரிப்ரவீர பரவீரஹந்தான் கிளம்பினார். கிளம்பினதும் எப்படி கிளம்பினார்னால் சாரணாச்சரித்தே பச்சி சாரணர்களே தேவர்களும் சித்தர்களுமே சஞ்சரிக்கக்கூடிய ஆகாச கமனத்தை தேர்ந்தெடுத்திருந்தார். வேற உபாயம் இல்லை லங்கைக்கு போறது. போறேன்னா எந்த பலத்துல சொன்னார் ஹனுமான்? வாயுவாரங்கிற பலத்துல சொன்னாரா? சிரஞ்சீவிங்கிற பலத்துல சொன்னாரா? சூரிய மந்திரிங்கிற பலத்துல சொன்னாரா? எந்த பலம் தான்? ராமநாமம் தான் பலம் அப்படிங்கிறார் துளசிதாஸ். உங்ககிட்ட ராமநாமம் இருக்கின்றால் என்னால் எதை சாதிக்க முடியாது. மகாமந்திரமாச்சே ஸ்ரீராமநாமம். பரமேஸ்வரமே போதும் ஜெயிச்சிருக்கிற மந்திரமாச்சே இந்த ராமநாமம். ஸ்ரீராம ராமராமேதி ரமே ராமே மனோரமேதி மகாமந்திர ஜோயி ஜபத மகேஷு. பரமேஸ்வரன் ஜபிக்கிற மந்திரமாச்சே. காசியில காக்கா செத்தாலும் கழுவி செத்தாலும் ஒரு கழுதை செத்தாலும் நாய் செத்தாலும் போய் வைகுண்டத்துக்கு அப்படின்னு காமிச்சு கதவை திறந்து விடுறதான விஸ்வேஸ்வரன் வச்சிருக்கிற தாரக மந்திரமாச்சே. டிக்கெட் கொடுத்து வைகுண்டத்துக்கு போயிட்டு வா, நான் தரேன் உனக்கு ஃப்ரீ பாஸ். காசி முகுதி ஹேதுபதேஷு महामंत्र जोई जपतम हेसु काशी मुक्ति हेतुपदेशु महिमा जासु जानगणराव प्रथम पूजिते नाम प्रभाव. எல்லாம் நாமத்தோட பேர் என்ன சொல்லணும். யாகம் பண்ண வேண்டாம், யோகம் பண்ண வேண்டாம், ராமான் ராமான் ராமான்னு சொல்லணும். ஃபோன் பேசுறத 10 நிமிஷம் குறைச்சிட்டாரு ராமநாமா சொல்ல விட்டாரு. எத்தனை பேச்சு கட்டி பேச்சு. இங்கேருந்து அமெரிக்காவுக்கு ஃபோன் பண்ணுறா என்ன சமயம், டெல்லிக்கு ஃபோன் பண்ணுறான், பம்பாய்க்கு ஃபோன் பண்ணுறான் என்ன சொல்ல, சாப்பிட வேண்டுமா அப்படிங்கிறான். அடுத்த பாருங்க, இங்கே எது வயிறு பிடிச்சி நீ சாப்பிட போறியா? இல்லை இங்கே அந்த வெண்டாஜா கறி உருளைக்கிழங்கு கறி எதையா பேசணும். ஏன்னா அடுத்த வேலை பசிக்கணும், இப்போ சாப்பிட்டது ஜெரிக்கணும். ஏன் அது 1 லட்சம் ராமநாமா பண்ணுறேன்னு சங்கல்பிச்சு பண்ணக்கூடாதா? ஒரு 50,000 ராமநாமா பண்ணக்கூடாதா? கிஞ்சரா போதேந்திரா நாம சித்தாந்தத்தில் 1,80,000 ராமநாமா பண்ணாமல் தான் மிச்சம் எடுக்க மாட்டேங்கிறான். வாழ்நாள் முழுக்க அப்படி இருந்தால் 1,80,000 ராமநாமா பண்ணாதான் மிச்சம் எடுத்துக்கலாம் போதேந்திர சுவாமி. அடுத்துதான் தியாகராஜ சுவாமிகள் அப்படி இருந்தான். அந்த போதேந்திராவுடைய மடத்தில் சூத்திரம் வாங்கின்ற குடும்பம் ராமபுரம் தியாகராஜ சுவாமிகள். அப்புறம் அவா அப்படி இருந்தா 1,80,000 பண்ண முடியல, 50,000 பண்ணிருக்கிறா. 50,000 பண்ண முடியல, 25,000. 25,000 பண்ண முடியல, அமாதமும் 12,000. மூத்துட்டு சொல்றேங்கிறதெல்லாம் ரொம்ப மட்டம். அதெல்லாம் இவா கணக்கில் கிடையாது. ஆச்சாரியர்கள் சொன்னது இல்லை. அது ஒண்ணுமே சொல்லாதவனுக்கு மூத்துட்டு தேவையில்லை. நான் அவனை பற்றி ஒன்றும் சொல்லலை. 1000 பண்ணுறேங்கிறதெல்லாம் அதெல்லாம் போறாரு. போதேங்கிறான் ஆச்சாரிய பீடத்தில் வந்தவா காமிச்ச உபாயங்கிறது 1,80,000 தான். நான் நாமாஸ்ரயம், எனக்கு நாமத்தை தவிர வேற ஒன்றும் கதி இல்லைன்னு நீ சொன்னையானா, நாம பறக்க சாதனனாகின்னு சொன்னையானா சத்தியம். ஆச்சாரியால் காமிச்ச மார்க்கம் தான் மதுகோவிந்தம்னு ஆச்சாரியால் சொன்னதுதான். அது எவ்வளவு சொல்லணும். 10 தடவை ராமராமான்னு சொல்லிட்டு சுண்டலை வாங்கி சாப்பிட்டா தெரிய கொடுத்த சந்தி பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். அனுஷ்டானம் எல்லாம் வேண்டாம், யோக யாகம் எல்லாம் என்னதுக்கு
அப்படின்னு ஒரு 2 கீர்த்தனை தெரிஞ்சுட்டு யோகையாக சாதனை இன்னைக்குன்னு சொன்னா ஆயிடுதா? நம்மளே ஏமாத்திக்கிறாங்க. 10 பேருக்கு சொன்னோமானால் புத்தி பேரும் நிறைய கீதையில சொன்னா போல பல பேரை தப்பான வழியை காமிச்ச பாவம் தான் வந்து சேரும். நமக்கு சரியான மார்க்கம் தான். நீ நாமாசிரியன்னு சொன்னா 1,80,000 பண்ணு, உனக்கு வாலிபை பண்ண டைம் இருக்கும், உனக்கு சோமையார் பண்ண டைம் இருக்கும். அதனால சொல்லியிருக்கால் இதெல்லாம் என்னத்துக்கு? ஏன்னா நான் நாமாசிரியன், எனக்கு 1,80,000 சொல்லி ஆகணும்னா ஒண்ணு இருந்தாலும் அதுல தினமா இருக்க வேண்டாமா? அதுல அந்த முறையோடு இருக்க வேண்டாமா? அதுல உள்ள ஸ்ரத்தா பக்தியை 100க்கு 100 காட்ட வேண்டாமா? சூத்திரம் வச்சிருந்து 1,80,000 சொன்னையானால் உனக்கு ஒன்றும் வேண்டாம். 1,80,000 பொழுது முடிஞ்சு போனா சொல்றோமா? நாம ஒரு சொல்றதுக்கு யாருக்கு தகுதி இருக்கு? ஏதாவது சுற்றி சந்தியாவனமாவது பண்ணத்தான் பண்ணணும். 10 காயத்ரியாக ஜெபிக்கணும். அவ செய்ய வேண்டியது செஞ்சுட்டு தான் 1,80,000 தொடாத பரியந்தம் நான் நாம சாதனத்தில் இருக்கேன்னு யாரும் சொல்ல முடியாது. தினம் 1,80,000 சொன்னாதான் போதைகள் சொன்ன வழிக்கே வருவோம். நாம சாதனங்கிறது அப்பதான் வரும். ஒரு நாமும் கோடி ஜென்ம பாவத்தை போக்குங்கிறது அது வேற விஷயம். கோடி ஜென்ம பாவத்தை போக்குங்கிறது வேற விஷயம். நீ எனக்கு நாமம் தான் மார்க்கம்னு சொல்லிட்டேயா? 1,80,000 சூத்திரம் பேச நேரம் இருக்குமா? ஊர் அடிக்க முடியுமா? பரணிந்த பண்ண முடியுமா உன்னால? நீ நாமாசிரியன்னு சொல்லிட்டேயா? ஊர் ரொம்ப உழக்கால அடக்கலையே அடக்க முடியுமா உன்னால? நாமசாதனம்னா அதுல திருடமா இருக்கான், அதுல முறையணும், அதோட இருக்கான். நான் சொல்லுவேன் கர்மானுஷ்டானம் சொல்ல போவேன். ஏன்னா அதுக்கு ஒரு முடிவு இருக்கு. காயன வாசா மனசேந்திரியார்னு ஒரு சந்தியாவனம் ஆரம்பிச்சாலும் வாதுவை ஆரம்பிச்சாலும் பூர்த்தின்னு ஒன்று இருக்கு. பக்திக்கு பூர்த்திங்கிறதே கிடையாது, ஆரம்பம் உண்டிதான். பக்தியில ஆரம்பம் உண்டிதான். இப்ப பக்திக்கார சொல்லுவோம், பக்தி மார்க்கம் தான் சொல்லுவோம் கர்மா கஷ்டம்பா. வாதுவை வரைக்கும் பண்ண நான் சொல்றேன் கர்மா சொல்லுவோங்க. ஏன்னா அவருக்கு 1000 முடிஞ்சுங்கிறது இருக்கு கர்மாக்கு. பக்தி சாதனத்துக்கு கிடையாது, முடிக்க முடியாது. அதுல ருச்சியோட இருந்துட்டேன். நானே என்ன பண்ணிட்டு இருக்கேன்? பாதுகை பண்ணினாலும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? தமசஸ்வதசியமாக பாகவதம் தான் சொல்லிட்டு இருக்கேன். நானும் பக்தி மார்க்கத்துல தான் இருக்கேன், இந்த பெரியவா காமிச்ச மார்க்கத்துல தான் இருக்கேன். ஆனால் நாமம் தான் கதின்னு சொல்லிட்டேன். ஆனால் 1,80,000 சொல்றதுக்கு ரெடியா இருக்கேன். இல்ல 50,000 கடைசி பட்சம் இல்லையே. எதுலையுமே அதுக்கு ஒரு வரமுறை கிடையாதா? நம்மளை விட ஏமாத்திக்க கூடாது. அதுக்காக சொன்னேன், நாமங்கிறது அப்படி ஒரு பலமானது தான். யஜ்ஞத்துக்கும் யோகத்துக்கும் என்ன சக்தி உண்டோ அத்தனை சக்தி. எத் பலம் நாஸ்தி தபசா நயோகேன சமாதினா தற்பலம் லபதே சம்யக்கு கலவு கேசவ கீர்த்தனாது அப்படின்னு ஸ்மிருதி வாக்கியம் தான். யஜ்ஞத்து யோக யாகத்துக்கு என்ன சக்தி உண்டோ அந்த சக்திக்கு மேல ஒரு படி உண்டு நாமத்துக்கு. ஆனால் அந்த நாமத்தை எப்படி ஆசிரியச்சுக்கோங்கிறது இருக்கா? முதல்ல நாம சொல்றவால நெல்லிக்க கூடாது, கர்மானுஷ்டானம் பண்றவால நெல்லிக்க கூடாது, ஹரிஹர பேதம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் இல்லாம நாம சொல்லணும். 10 அபராதம் எடுத்திருக்கால் போதேந்திர சுவாமி, நீ நாம மார்க்கத்துல இருக்கேன்னா இந்த 10 தப்பு உங்ககிட்ட இருக்கக்கூடாது. சன்னிந்தா அசதி நாம வைபவ கதா ஹரிஹரயோகோ வேததிகி அஸ்ரத்தா ஸ்ருதி சாஸ்திரே தேசிக கீராம் நாமியர்த்தவாதம் நமஹ நாமாஸ்தீதி விசுத்த விருத்தி விஹிதத்யார் பகவன் நாமத ரசோதேத்தில் எழுதியிருக்கிறார் நாரத புராணத்திலே. நாமம் இருக்கிறது சந்தியாவனத்தை விட்டுட்டேயானால் உனக்கு நாமம் பலிக்காது, ராமநாமா காப்பாத்தாது அப்படின்னு போட்டோ எடுத்து எழுதியிருக்கார் போதுன்ற சொல்லுவாங்க. ஏமாந்து விடக்கூடாது. நாமம் இருக்குன்னு சொல்லி நாமம் தான் நமக்கு கதி. ஆனால் நாமம் இருக்குன்னு ஏமாந்து விடக்கூடாது. நமக்குன்னு செய்ய வேண்டியதான தர்மத்தை யதாசக்தி செஞ்சுட்டு நாமம் தான் கதின்னு இருந்தோமானா கட்டாயம் நாம ரட்சி. நாமாசிரயமா இருக்காள், நாமாசிரயமாக இருக்காள். ஹனுமானுக்கு என்ன பலம்னால் ராமநாமம் தான் பலம். அவருக்கு இருக்கிற அந்த பலம் ராமநாமத்தினால கிடைச்ச பலம். அதுதான் நமக்கு என்ன கொடுக்கிறார்? புத்தின் பலம் யசோதேவியம்னு நமக்கு கொடுக்கிறார் ஹனுமார்னா அவருக்கு எங்கேருந்து வந்தது? ராமநாமத்திலேருந்து வந்தது. துஷ்கரம் நிஷ்பிரதித்வந்த்வம் சிகீர்ஷம் கர்மவானரஹ சமுதக்ரசிரோ கிரீவஹ கவம்பதி திவாபபௌ. 1,00,000 கோடி ஜனங்களுக்கு மத்தியில, கோடி பசுமாட்டுக்கு மத்தியில் இருக்கிற ரிஷபம் போல இருந்தானா அந்த வானர கூட்டத்துக்கு மத்தியில் இருந்த ஹனுமான் எல்லாருக்கும் வழிகாட்டுறவராக இருக்கார். கவம்பதி திவாபபௌ அத வைதூரியவர்ணேஷு சாத்வலேஷு மகாபலஹ தீர சலிலகல்பேஷு உச்சசாரயதா சுகம். தெய்வங்களுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணினா தன்னால போக முடியும்னு தெரிஞ்ச போதிலும் கூட சசூரியாய மகேந்திராய பவனாய ஸ்வயம்புவே பூதேபியஸ்தாஞ்சலிம் கிருத்வா சகார கமனே மதிம். சூரியனுக்கு
நமஸ்காரம் பண்ணலாம். நம்ம மதத்துல ரொம்ப முக்கியமானவர் சூரியன், பிரத்யக்ஷ தெய்வம். பத்ரம் கர்ணேபிः ஸ்ருணுயாம தேவாः பத்ரம் பஷ்யேமாக்ஷபிர்யஜத்ராः ஸ்திரைரங்கைः ஸ்துஷ்டுவாகும்சஸ்தனூதிः யசேமா தேவஹிதம் யதாயுः. ஆரம்பிச்சு 132 வித்யாதி சூரிய நமஸ்காரம்னு வேதத்துல சூரியனுக்கு நித்திய நமஸ்காரம் பண்ண சொல்லியிருக்கா. இந்த ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேது, ஆரோக்கியம் சூரியன் தான் கிடைக்கணும். அந்த ஆரோக்கியம் எதற்காக? பொய் பேசுறதுக்கும், பரவிந்த பண்றதுக்கும், விஷமம் பண்றதுக்கும், ஒருத்தருக்கு ஆகப்படாத பண்றதுக்காகவும் இந்த ஆரோக்கியம் ஆட்சக்தி என்ன ஊரை ஏமாத்துறதுக்காகவும் விஷயமா தேவகீதம் யதாயு. எனக்கு நீ ஆரோக்கியத்தை கொடுத்தேயானா ஸ்திரைரங்கை, என்னுடைய அங்கங்கள் எல்லாம் நீ ஸ்திரமாக்கி கொடுத்தேயானா துஷ்டுவாகும் சஸ்தனூதி, என் தேகத்தை திடமா பண்ணி கொடுத்தேயானா வாதிரையாதி எங்கேங்கள் பண்ணி உன்னை சம்பவப்படுது. கருடசேனம் வாதிரையன் மௌண்டரிக்கு முதலிய எங்கேங்கள் எல்லாம் பண்ணி ஹே தேவா யசேமா தேவஹிதம் யதாயு, என் ஆயுசு முழுக்க தேவா லோகக்ஷேமானத்துக்காகவும் உனக்காகவும் நான் அதை அர்ப்பணிப்பேன். பாகவத ராமாயணத்தை அழுகிறேன், எனக்கு நீ ஒரு தெம்பை கொடுத்தேயா. ஸ்திரைரங்கை ஸ்துஷ்டுவாகும் சஸ், இதை யாரை பிரார்த்திக்கிறோம்? சூரியனை பிரார்த்திக்கிறோம். யோசௌ தபன் உதேதி ச சர்வேஷாம் பூதானாம் பிராணாநாதாயோதேதி மாமே பிரஜாயா மாபசூனாம் மாமம பிராணாநாதாயோதகாஹ. 4 வேதமும் அத்தியனம் பண்ணவர் ஆஞ்சநேயர் அப்படிங்கிறார். ஸ்ரீராமர் கிருஷ்ணதேவ விஷ்ணுகுமார அடிவாரத்தில் பார்த்தது நானுர்வேத வினீதஸ்யே நான் யஜுர்வேத தாரிணா நான் சாமவேத விதுஷா. மூணம் வியாக்கரணம் இருக்கு. நம்ம வியாக்கரணமும் தெரியுமா அவருக்கு, 4 வேதமும் தெரியுமா அந்த ஹனுமாருக்கு. சூரிய நமஸ்காரம் பண்ணாம எப்படி இருப்பாரு? சசூர்யாய மகேந்திராய பவனாய ஸ்வயம்புவே. எல்லாருக்கும் மேல அவருடைய ஆச்சாரியன் சூரியன். அக்ஷராபியாசத்திலேருந்து நம்ம வியாக்கரணம் வரைக்கும் ஹனுமாருக்கு ஒரே குரு சூரியன் தான். அதனால குரு வந்தனம் முக்கியம் இல்லையா? எல்லாத்துக்கும் மேல அஸ்வத்குரோஹோ சந்ததம் ஆனதோஸ்மி, எப்பொழுதும் அதை நமஸ்கரிக்கிறேன். அந்த குரு பரம்பரா, அந்த குரு பரம்பரையை நமஸ்கரிக்கிறது. ஒரு குரு புதுசாக வரதை காட்டிலும் அந்த பரம்பரைக்கே அழிக்கும் பேர். இன்னாரோட சிஷ்யர், இன்னாரோட குரு, இன்னாரோட குரு, இன்னார் சாரதானந்த சுவாமிகள் தான் சாயங்காலம் பேசிட்டு வைத்தீஸ்வரனா விஸ்வேஸ்வரன் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இன்னாரோட குரு சாரதானந்த சுவாமிகள்னா அவருக்கு ஒரு குரு சுவாமி பிரகாசானந்த சுவாமி, அவருக்கு ஒரு குரு ஜட்ஜி சுவாமி, அவருக்கு ஒரு குரு சேர்ந்தவங்களும் தெரியுமா? என்ன பரம்பரை பார்த்தீங்களா? சேர்ந்தவங்களும் தெரியுமாவோட சக்தியெல்லாம் சாரதானந்த சுவாமிகள். அந்த பரம்பரையில வரதுக்கு அது ஒரு பெருமை. அதுபோலதான் நாங்கள் பிரபஞ்சன பரம்பரை ஸ்ரீகாலத்தில் பெரியவாள்னு சொன்னா வேறுபட்ட சிம்மங்கள் அந்த பெரியவா எங்க பிதாமகா பிரபிதாமகா. அந்த பரம்பரைங்கிறதுக்கு அது ஒரு சக்தி இல்லையா? ராமாயணமே எப்படி ஆரம்பிச்சார் வால்மீகி? பிரபுவா ராமோ நாம ஜனேஸ்வரா. ராமன் நேரம் சொன்னா என்ன குறைஞ்சு போயிடுமா? அது ஏதாவது ராமனுக்கு குறைவா? ராமன் நேரம் ஆரம்பிக்கல. இக்ஷ்வாகுவம்சத்துல வந்த ராமன்னா ஏன்னா வம்சம் எல்லாத்துக்கும் வேலையா? அப்பா யாரு, தாத்தா யாரு? சன்னியாசின்னா அவருக்கு யாரு குரு? அவரோட குரு யாரு? நீ என்ன பரம்பரை? எவ்வளவு மகாபுருஷால் வரட்டும், ஆச்சாரியா பரம்பரைன்னா இன்னைக்கு தனியாக இருக்கு. சிங்ககிரி பீடமோ காஞ்சிபுரம், நான் யாரையும் குறை சொல்லல. சிலதெல்லாம் அவளோட முடிஞ்சு போயிடுது. முஸ்வாமி மாதிரி பட்டு அதோட முடிஞ்சு போயிடுது. அவர் சொன்னதை சொல்லி இருக்கிறவா நிறைய பேர் இருக்கா. ஃபாலோயர்ஸ் இன்னைக்கு ரமண மகர்ஷியே இருந்தார். இதுக்கு அப்படியே ஒரு மகாபுருஷனா இருந்தார். காஞ்சியில் வந்த சில பெரியவாளையே மகாபெரிவாள் இப்போ திருவண்ணாமலையில் ஒரு கோமநாண்டியா பார்க்கணும்னு சொல்ற அளவுக்கு அவர் அறிமுகப்படுத்துற அளவுக்கு இருந்தார். அந்த மகா ஃபாலோயர்லையே பூர்வமும் தெரியலையே. அவருக்கு குரு யாரு, அவளுடைய பூர்வீகம் என்ன, அடுத்த தலைமுறை என்ன, அவர் வீடு எப்படி இருப்பதெல்லாம் ஆச்சாரியாவோட ஸ்தாபிச்சவாளோட பெருமை அது. அவளோட மகிமை அவ ஒண்ணு பெருமையா இருந்தது ஆச்சரியம் இல்லை. 70வது பீடம் ஓடிட்டு இருக்கேன் 2000 வருஷம். யாரோட பெருமை தெரியும்? நீங்க கொண்டாடுற இந்த ஜெயந்தி, இந்த பெரியவாரோட பெருமை ஸ்தாபிச்ச கையர். நீங்க 100 வருஷம் நடக்கிறதுன்னு சொன்னா ஆரம்பிச்ச வைக்கையும் ஆரம்பிச்சு நாராயண தீட்சர் மாதிரி உள்ள
காரைக்குடியில் வந்து எத்தனை நாளைக்கு சொல்லியிருக்காள் நாராயண தாத்தா? எவ்வளவு பிரவச்சனங்கள் அங்கே நடந்தது. நல்ல நோக்கத்தோடு நல்ல மனசாட்டைவால் கூடி கூடி கூடிதான் வந்திருக்கு இந்த 100வது வருஷம். அதுபோல அந்த பரம்பரைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? சசூரியாய மகேந்திராய பவனாய ஸ்வயம்புவே பூதேபியஸ்தாஞ்சலிம் கிருத்வா. எத்தனை பிரவச்சனம் பண்றவாலே எங்களை பார்த்து எங்களை பார்த்துருக்காங்க தெரியுமா? அந்தராம் தீட்சர் குடும்பத்துல வந்து பிறக்கலையே அப்படின்னு சொல்றோம். எங்களை பார்த்தா அந்த குடும்பத்துல வந்து நான் பிறக்கலைங்கிறதே எனக்கு ஒரு பெரிய வருத்தம் தான். அப்படின்னா பாரம்பரியங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? சசூரியாய மகேந்திராய பவனாய ஸ்வயம்புவே எல்லாம் அறிஞ்சவர் இந்த ஹனுமான். சூரியனை நமஸ்காரம் பண்ணினார், மகேந்திரனை நமஸ்காரம் பண்ணினார். இந்திரனுக்கே இன்னொரு ஆதிபத்திய ஸ்தானம் மகேந்திரன் பேர். பவனாய ஸ்வயம்புவே அவ அப்பாவை வாயுவுக்கு நமஸ்காரம் பண்ணினார், பிரம்மதேவனுக்கு நமஸ்காரம் பண்ணினார். இன்னும் என்னென்ன உண்டோ லோகங்களே எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணி பூதேபியஸ்தாஞ்சலிம் கிருத்வா சகாரகமணேமதிம் எல்லாரும் நமஸ்காரம். இவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய போனவர் எவ்வளவு வினயமா இருந்தார்கிறத காமிக்கிறார் வால்மீகி. நமஸ்காரம் பண்ணுவாங்க. ஒரு ஸ்தானம் வந்துருக்குனாலே அப்புறம் மேலதான் பார்ப்பான், கீழே பார்க்க மாட்டான். நேரையும் பார்க்க மாட்டான், கீழையும் பார்க்க மாட்டான், மேலதான் பார்ப்பான். தாத்காலிகம் தான் அந்த ஸ்தானம், எப்ப கொடுக்குவான்னு தெரியாது. ஆனா அதுக்கே அப்படி ஒரு கர்வம் கொண்டு விடுறது. அந்த மாதிரி எவ்வளவு கர்வம் வாய்ந்தவர் அவர். எல்லா தெய்வங்களும் என்ன என்ன சொல்லித்தரது இருந்தாரு. இந்த இடம்னா எவ்வளவு பெருமை அருமை இருந்தாலும் தெய்வத்தை மறக்காது. தெய்வ பலம் இல்லாத நம்ம ஒன்றும் இல்லை. தெய்வம் தான் பலம், ஆச்சாரியால் தான் பலம், தெய்வம் தான் பலம். அதை சொல்லிக் கொடுக்கறது இந்த சுந்தரகாண்டம். ஹனுமானே தெய்வங்களுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணி ருரோத ஹிருதயே பிராணானே ஆகாசமலோகயன்னி வானரான் வானர ஸ்ரேஷ்டா இதம் வசனம் அப்ரவீதி யதா ராഘவனம் முக்தஹ சரஹ ஸ்வசன விக்ரமஹ கச்சேத் தத்வத்கமிஷ்யாமி லங்காம் ராவண பாலிதாம் நஹி த்ரக்ஷ்யாமி யதிதாம் லங்காயாம் ஜனகாத்மஜாம் அனேனைவ ஹி வேகேன கமிஷ்யாமி சுராலயம் யதி வா த்ரிதிவே சீதாம் ந த்ரக்ஷ்யாமி கிருதஸ்ரமஹ பத்வா ராட்சச ராஜானம் ஆவேஷ்யாமி ராவணம் சர்வதா கிருதகார்யோஹம் ஏஷ்யாமி சஹ சீதையா. எப்படியும் காரிய சுத்தியோடு நான் வருவேன் அப்படின்னு வானவர்களெல்லாம் கூப்பிட்டு சொல்லிட்டு ஜெய் சீதாராம் அப்படின்னா மகேந்திர மலையை ஒரு உதச்சா வாழ ஒரு சுடுக்கு சுடுக்கினா ஆகாசத்தில் காண்பிட்டார். தர்மிஷேகருடே நேவ பிரியமானோ மகோரகா. வால்மீகிக்கு ஹனுமானை பத்தி சொல்றதே கருடனை சொல்லணும்னு ஆசை வருது. ஏன்னால் கருடன் வேதம் சொன்ன வாகனம் பகவான். ஹனுமான் புராண அர்த்தமான தெய்வம். எனக்கு வித்தியாசம் புரியுறதா? வேதம் சொன்ன தெய்வம் கருடன், புராணத்தில் பிரசித்தமானவர் ஹனுமான். பரமன காயத்ரியெல்லாம் வந்துருக்கலாம். தற்புருஷாய வித்மஹே சுவர்ண பக்ஷாய தீமஹி தன்னோ கருடன். காயத்ரி ஆரம்பிக்கிறதே கருடன் என்று ஆரம்பிக்கிறது. ஸ்வஸ்தி நஸ்தார்க்ஷ்யோ அரிஷ்டநேமிஹி. தார்க்ஷ்யம்னா யாரு? கருடன் தான். தார்க்ஷ்யம் பேர். அந்த கருடன் எனக்கு மங்களத்தை செய்யலாம். சுபர்ணோசி கருத்மாம் திரிவృతే சிரோகாயத்ரம் சக்ஷுஸ்தோம ஆத்மா சாமதே தனு. சொல்றதா இல்லையா? அனுவாதம். வேதம் சொல்லியிருக்குன்னா சுற்றி அது அந்த வேதம் சொல்லியிருக்குன்னா அவருக்கு ஒரு யாகம் கருட சயனம். 2012 ஸ்ரீரங்க மகாட்சேத்திரத்தில் ரங்கநாதனுக்கு வைதிகமான ஒரு கருட சேவை. 4 கருட சேவை நடக்கிற அந்த க்ஷேத்திரத்தில் தைகருடன், மாசிகருடன், பங்குனி கருடன், சித்திர கருடன்னு 4 கருட சேவை நடக்கிற அந்த க்ஷேத்திரத்தில் 5வது ஒரு கருட சேவை ஆச்சுன்னா மகான்கள்லாம் வேதோக்தமான கருட சேவை 2012 நந்தன வருஷத்தில் பண்ணி. ஏன்னா இந்த முத்தநாள் சித்தியான வருஷம் நந்தன வருஷம். நந்தனாப்தஸ்ய மகரே துவாதஸ்யாம் மாசியோத்வியா சித்திம் பிராபே யதீந்திரம் சமாதிஸ்தம் நமாம்ய. இந்த பெரியவா பண்ணிட்டு முத்தநாளுடைய ஸ்தோத்திரம். நந்தன வருஷத்துக்கு சித்தி ஆனால் அந்த பெரியவா அவளுக்கு எல்லாருக்கும் நடங்க நந்தன வருஷம் அப்படின்னு ஒரு ஆசை. ராமருக்கு விவாகம் நடந்த வருஷம் நந்தன வருஷம். நந்தன வருஷே அப்படிங்கிறது ராம கல்யாண சூழ்நிலை, சீதா கல்யாண சூழ்நிலை. நந்தன வருஷத்துல தான் மௌலி உத்தரத்தில் ஸ்ரீராமருக்கு விவாகம். திரும்பி வரணும்னா நான் எத்தனை வருஷம் காலம் இருக்கணும்?
பல்லு கண்ணெல்லாம் இருக்குமா, இருப்பேனா இருந்தாலும் அப்படி இருக்குமா? அதனால திருநாவாளர்களோட அந்த வருஷம் வச்சு ஏதாவது பண்ணணும் இந்த மகாகுருக்களுக்குன்னு 50 நாள்ல ஏற்பாடு பண்ணி அந்த நாட்களோட தேர்வு பண்ணி நம்மளுடைய அனுபவத்தில் நடந்தது. அது முடிஞ்சு 2 வருஷத்துல வாஜ்பாய் மகாகுரு இந்த தாத்தா பிதா மகா கடிநாள் காத்துல அப்புறம் நமக்கு அந்த பாக்கியம் ரங்கநாதன் கொடுத்தா, மகாக்கள் கொடுத்தா, ராஜயஜ்யங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா பூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சி. ஆனால் நீங்க சொல்றதுக்கும் நான் சொல்றதுக்கும் கோடி வித்தியாசம் உண்டு. ஏன்னா வேதோக்தமான தர்மங்களை பண்ணிட்டு மதுரம் மதுராட்சரம்னு சொன்னா எனக்கு திட்டிக்கிறது வேற தான், உங்களுக்கு திட்டிக்கிறது வேற தான். அது என்னோட நீங்க ஈடுகட்ட முடியாது. ஏன்னா இதுதான் எல்லாத்தோடையும் பிரயோஜனம்னு சொல்லியிருக்காங்க. எல்லா தர்மமும் பண்ணிட்டு எல்லா தர்மம் 99வது படி ஏறதே சோழிகர்ல 980வது படி ஏறதே ஒரு காத்தடிக்கும் ஆனந்தமா இருக்குன்னு இருக்கிறவங்க சொல்லி பிரயோஜனம் இல்லை. 980 படி ஏறி நம்ம அனுபவிக்கிறாங்க. ஏன் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம்னு ஆச்சாரியால் சொல்லியிருக்காங்கன்னு நான் சொல்லி போறாரு. ஆச்சாரியால் சொல்லியிருக்காங்கன்னா பிரஸ்தானத்திலேயே பாஷ்யம் பண்ணிட்டு அவ்வளவு பிரகடன கந்தம் பண்ணிட்டு மூடமதே பஜகோவிந்தம் பஜகோவிந்தம்னு ஆதிசங்கர பொருளாதார சொல்லியிருக்காங்க. நான் சொன்னா போதுமா நாம சித்தாந்தம் நாம சொல்லுவோம். ஆச்சாரியால் சொல்லியிருக்காங்க பஜகோவிந்தம்னாலும் பெரு நாமத்துக்கு பெருமை சேர்த்தவா ஆச்சாரியா. வேதம் சொன்ன நாமத்துக்கு பெருமையை சேர்த்தவா பிரஸ்தானத்தை பண்ணிட்டு பகவந்தம்னு சொன்னாலே நமக்காக சொன்னாங்க. வாஜபேயமும் பண்ணிட்டு வாஜபேயம் என்ன சொல்றது கடைசி இருக்குன்னா அதெல்லாம் ஆரம்பிக்கிறதே சொன்னேன். வேதம் சொல்லிட்டு ஆரம்பிச்சேனே பிரவச்சனம்னு அதுதான் 17வது சஸ்திரம் வாஜபேயத்துல பகவான் நாமத்தோட பெருமையை சொல்றது. हे विष्णु हे शिवविष्टा हे नारायण प्रदत्ते अद्य शिविष्टनामार्यशरं स्वामी वयुना वाल्वे शस्त्रத்துல ஒரு शस्त्रம் वयुनानि विद्वानि तं त्वा गृणानि तव समतवीयां क्षयं तमस्य रजसः परागे किमित्ते विष्णु हे नारायण ते नाम अद्य प्रशंसामि நாமத்தை அளர்றேன் அப்படின்னு வாஜபேயன் மகாத்மது பண்ணி அந்த விட்ட சொல்லிட்டு நான் ராமாயணம் சொன்னா என்னோட திதிப்பு எவ்வளவு பெரும். ஆச்சாரியா எனக்காக அனுபவத்தை எவ்வளவு உகந்து பண்ணுவா இல்லையா? ராமாயணம் பாகவதத்துக்கு அது ஒரு பெருமை. ஆச்சாரியால் சொன்ன வேதோக்தமான தர்மங்களையும் பண்ணி அதோட கூட பாகவத ராமாயணம் இந்த பெரியவாள் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் மேலே எங்க தாத்தா பெரியவாள்லாம் பண்ணிட்டு வந்து தர்மம் புதுசாக ஆரம்பிச்சதுன்னு அப்படி சொன்னாதானே பெருமை அந்த நாமத்துக்கு. ஒரே நாள் சொல்லணும் பீடாதிபதியாக வந்தவால் ராமநாமம் தாண்டா தெரியுங்க. அவ்வளவு ஆச்சார அனுஷ்டானங்களோட இருக்கிற பெரியவாள் சொல்றதுன்னா அந்த பெருமை நாமத்துக்கு பெருமை. நாம உத்தரிச்சி அப்படின்னா உதயத்தோட கீர்த்தனத்தில் கூட ராமநாமத்தை உத்தாரணம் பண்ண வந்தாலும் அதுக்காக ஒரு பீடமான காமகோட்டி பீடம் அதுல ஒரு பீடாதிபதியும் உதயந்த சுவாமி நாமத்தை கலிகாலோச்சிதமான தர்மத்தை லோகத்துக்கு சொல்லணும்னு உலகத்தை ராமநாமத்தினால உத்தாரணம் பண்றதுக்கு அந்த நாமத்தை உத்தாரணம் பண்ண வந்தாலும் போதுனால 59வது பீடமா காமகோட்டி பீடம். கருடங்கிறவர் வேதம் சொன்ன தெய்வம். ததர்சே கருடேனேவ கிரியமானோ மஹூரகா. ரொம்ப பெரியவர் கருடன். ஸ்ரீரங்கம் வந்து பார்த்தா தான் தெரியும் கருடன் தான் எப்பேற்பட்டவர். பாக்கி ஊரெல்லாம் தெரியாது கருடாழ்வார் எப்படி இருப்பார். ஸ்ரீரங்கம் வந்து பார்த்தா தெரியும் ரங்க விமானம் மாதிரி இருப்பார். விமானமா இல்லை கருடன் தான் தெரியாது. அப்படி அண்ணாந்து பார்க்கணும் இந்த கருடாழ்வார். அவ்வளவு பெரியவரான அந்த கருடன் போல இருந்தார் ஹனுமார் அப்படின்னு கருடனை சொல்லி ஹனுமாருக்கு பெருமையை ஏற்கிறார் வால்மீகி. வேதம் சொன்ன தெய்வம் பூர்ணத்துவமான தெய்வம் ஹனுமார். அவருக்கு இப்ப வேதம் சொல்லி தான் பெருமை வரணும். வேதத்தில் சொன்ன தெய்வம் அதுபோல இவர் இருக்கார். அதுபோல இவர் அமெரிக்கன் டைமண்ட் டைமனுக்கு அதுக்கு ஸ்நான பிரசித்தி கூட இல்லை. ஆனாலும் அது பேர் சொல்லி இதை சொல்லியாகும். இது தரித்திரங்களா இருந்தா கூட இவரு டைமண்ட் அமெரிக்கன் டைமண்ட் அப்படிங்கிற போல அது குறவில்லை. டைமண்ட் வாங்க முடியாத வாழ்க்கை டைமண்ட் தானே. டைமண்ட் எல்லாராலையும் வாங்க முடியுமா? வாங்க முடியாத வாழ்க்கை செர்கானோ அமெரிக்கன் டைமண்டோ சக்தி தான். ஆனா அந்த பேர் சொல்லவே இல்லை. அதுபோல வேதம் சொன்ன கருடனோட பெருமையை சொல்லி சொல்லி ஆஞ்சநேயருக்கு பெருமையை ஏற்கிறார் வால்மீகி. வேதோக்தமான ரிஷி இல்லை, வைதிக ரிஷி வால்மீகி. தரிசே கருடேனேவ
क्रीडमानो महोरगः இங்கே சொல்றார். 10 ஸ்லோகம் தாண்டி சுபர்ணமிவ சாத்மானோ மேலே சகவி குஞ்சரஹா தன்னை கருடனே நினைச்சுட்டாங்க ஹனுமான் அப்படின்னா. எல்லாம் கருடனோட பெருமைக்காக, ஹனுமானுக்கு பெருமைக்காக இல்லை, கருடனோட பெருமை அது ஹனுமானுக்கு பேர்பட்ட அந்த ஹனுமான் கருடன் போல ஆகாசத்துல பறந்து பிரச்சன்னஸ்ச பிரகாசஸ்ச சந்திரமா இவ திருஷ்யதே. சில பேருக்கு கண்ணில் படுறார், சில பேருக்கு மறையிறார் மேகங்கள். ஹிரண்யநாப மைனாகர் அப்படிங்கிற பட்சி அந்த பர்வதராஜனோட உபச்சாரங்களை ஏற்றிருந்தார். சுரசேகர நாகமாதாட்ட ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டார். லங்கை விட்டு நெருங்குற காலத்தில் ஒரு 10 யோஜன தூரத்தில் ஒரு இடைஞ்ச சாயாகிராகி 21 இடத்துல முன்னால் அவளை விக்கிரகம் பண்ணினார். புனப்பிரகிருதிமா பே தேவி தமோகைவாத்மவானே சசாகரம் தானவ பன்னகாயுதம் மஹோர்மிமாலினம் ததரிஷ தீரேச்ச மமோததேஸ்ததா ததரிஷ லங்கா மமராவதீமிவா. சுவேல் பர்வதத்தில் வந்து துதிச்சா, மகேந்திரமலையில விளங்கினவர் சுவேல் பர்வதத்தில் துதிச்சா. அண்ணா வந்து பார்க்கிறா, 100 யோஜனை தூரம் வந்திருக்கா. அந்த தூரத்தையும் திரும்பி பார்க்கிறா. 100 யோஜனை தூரம், ஒரு யோஜனைன்னா 10 மைல் கணக்கு பண்றா. 100 யோஜனைன்னா 1000 மைல் தாண்டி இருக்கா. ஒரு குரங்கா வாகனமா இருந்து 1000 மைல் தாண்டி இருக்கா. லங்கை எப்படி இருக்குன்னா 100 யோஜனை விஸ்தாரமா இருக்கா அந்த நகரம். 1000 மைல் விஸ்தாரமா அது ஒரு மாகாணம். லங்கைங்கிறது ஒரு ஊர் இல்லை, அது ஒரு ஸ்டேட். லங்கைங்கிறது ஒரு மாகாணம். அதுல 10 யோஜனை தூரமா அந்த லங்கா நகரம்ங்கிறது. 100 யோஜனையில 10 யோஜனை விஸ்தாரமா அந்த நகரம். அது 1.5 யோஜனை தூரமா ராவணனோட கிரகம் மாத்திரம். 1.5 யோஜனையில 15 மைல். 15 மைலுக்கு ஒரு வீடு இருக்குதானா பேட்டரி கரெக்டாக பண்ணணும். ஆத்துக்குள்ள போயிட்டு அது மாதிரி ஒரு அரண்மனையா ராவணனோட அரண்மனை. எல்லாத்தையும் ஒரு ராத்திரிக்குள்ள தேடி பார்க்கறாங்க சீதை. இந்த 1000 மைலையும் கடந்து வந்தது ஒரு ஆச்சரியம். 1000 மைல் லங்கையும் மாகாணத்தை ராத்திரி 3 மணிக்குள்ள தேடிவிட்டார். சதுரங்குல மாத்ரோபி நாவகாசஸ்ஸ வித்யதே. மத்தியில சொல்றாரு, இது என்ன சொர்க்கமா தேவலோகமா, இது என்ன புரியும்? சொர்க்கோயம் தேவலோகோயம் இந்திரஸ்யேயம் புரி பவேதி சித்திர்வேயம் வராஹிஸ்யாதி இத்யமன்யத மாருதி யாஹி வைஷ்ரவணே லக்ஷ்மீ யாச்சேந்திரே ஹரிவாகனே. இது வந்து வைஷ்ரவனோட புரிய, இது அழகா புரியா அமராவதியா. நான் எதுவும் தெரியாமல் அங்கேயிருந்து வேற எங்கேயாவது இதோட வந்து இறங்கிவிட்டேனா இப்படி எல்லாம் ஆலோசிச்சு சதுரங்குலமா மாத்ரோபி நாவகாசஸ்ஸ வித்யதேன்னு 4 அங்குலம் விடாம தேடி எங்கேயும் சீதை கிடைக்காத போக்கை பலவிதமாக யோஜனை பண்ணி பகுவிதம் சிந்தா பலவிதமாக யோஜனை பண்ணி ஏன் இன்னும் சீதை கிடைக்கல, என்ன காரணம்னு யோசிச்சு சுந்தரகாண்டம் 13வது சர்க்கம் 60வது ஸ்லோகத்துல லங்கையை கட்டபடியே ஒரு நமஸ்காரம் பண்ணினா சீதாலாபம் கிடைச்சு. நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவி ஜதஸ்ரீ ஜனகாத்மஜாயி நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேभ्यः நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேभ्यः. ராமனுக்கு நமஸ்காரம் பண்றேன், லக்ஷ்மணனோடு இருக்கிற ராமனுக்கு பண்றேன். லக்ஷ்மணன் சொன்னா ராமனோட வெளியில செஞ்சிருக்கிற பிராணம். பிராணனை பிரிச்சுட்டு உங்க பிராணனை எட்டி வச்சுக்கோங்க, நான் அவங்களுக்கு நமஸ்காரம் பண்றேன்னு சொல்ல முடியுமா? இல்லை உங்க பிராணம் போட்டி பண்றேன்னு சொல்ல முடியுமா? பிராணனும் ஜீவன் சரீரமும் சேர்த்தது தானே ஜீவன். ஜீவன் ஒரு ஆளுன்னு சொல்றோம், ஆனால் தேகமும் இருக்கு பிராணமும் இருக்கு, ரெண்டும் சேர்த்தது தானே ஒரு ஆள். அதுபோலயா ராமலக்ஷ்மணா பிரிக்க. நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய, லக்ஷ்மணோடு இருக்கிற ராமனுக்கு நமஸ்காரம். தேவி சதஸ்ரீ ஜனகாத்மஜாயி, ஜனகாத்மஜையான சீதைக்கு நமஸ்காரம். நமோஸ்து ருத்ர இந்திரயம அனிலேभ्यः, அனிலன்னா நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேभ्यः. ஆனாலும் போருன்னே சொல்லாது, எல்லாருக்கும் நம்ம நமஸ்காரம். அங்கே போருன்னு சொல்லுவாரோ, ஊரை கொடுத்தாலும் அடுத்து கொடுக்கணும் நாங்கள் நினைக்கிறோம். அலம் இல்லாதவர் ஆனவர், அவருக்கு நமஸ்கரிக்கிறேன். சித்தின்மே சம்விதாஸ்யந்தி தேவாஸ் சர்ஷிகணாஸ்திகா பிரம்மாஸ்வயம் பூத் பகவானி. எல்லாருக்கும் நமஸ்கரிக்கிறேன்னு அசோகவனம் தெரிஞ்சது. சீதாதேசம் சந்துஷ்டா அப்படின்னு சந்தோஷப்பட்டார் அப்படிங்கிறதோட இன்னைக்கு சரித்திரம் அணியை எடுத்து நாளைக்கு மேலே
பூலேக பிரதானம் சொல்லி கொஞ்சம் சரணாகதி சொல்லி ஸ்ரீ சீதாராம சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம். ராமனுக்கு நடந்தது சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம். அதனால வெறும் பட்டாபிஷேகம்னு சொன்னால் அது ஏதோ லோக்கல் ஸ்டேட்டில் நடக்கிற பதவி விழா மாதிரி 56 தேசத்துக்கு அதிபதியான சக்கரவர்த்தியாருடைய குமாரனுக்கு பட்டாபிஷேகம். சக்கரவர்த்தி தசரனுடைய பிள்ளைக்குன்னா அது சாம்ராஜ்யம் தானே. எல்லா ராஜாவுக்கும் தலைமையான ராஜானால் சம்ராட். ராமனுக்கு நடந்ததுக்கு சாதாரண பட்டாபிஷேகம் இல்லை, சாம்ராஜ்யாபிஷேகம். சாம்ராஜ்யாபிஷேகங்கிறது இது மாதிரி எல்லா ராஜாக்களுக்கும் தலைமையாக உள்ளவாளுக்கு பண்ணுறது, ஆதிபேயம் பண்ணவாளுக்கு பண்ணுறது. ஆதிபேயம் பண்ணுறவாளுக்கும் சாம்ராஜ்யாபிஷேகம் உண்டு. சாம்ராஜ்யாபிஷேக மந்திரத்தை தான் இப்போ உதயகாட்சியிலையும் மகாபாரதத்திலையும் அபிஷேக மந்திரமாக சொல்லிட்டு இருக்கோம். ஆசாஸ்தே ஜமானோசௌ சொல்கிறோம் இல்லையா. இது வாஜபேயத்திலே சாம்ராஜ்யாபிஷேக மந்திரம். அது கூட தெரியாது, தெரியும் அபிஷேக மந்திரம்னு தெரியுமே தவிர இது எங்கே சொல்றதுன்னு தெரியாது. ஆயுதாசாஸ்தே சுப்ரஜாஸ்துமாசாஸ்தே சஜாதனஸ்யாமாசாஸ்தே. ஆச்சாரியாரோட ஜெயந்தி இல்லையா, நான் வேதம் சொல்லி சொல்லி சொல்றேன் போறா. வேதம் இல்லாமல் ஆச்சாரியால் இல்லை, வேதம் இல்லாமல் இதிகாசம் சொல்றாங்க இல்லை. சஜாதனஸ்யாமாசாஸ்தே உத்தராந்தேவ யஜ்யாமாசாஸ்தே பூயோஹ விஷ்கரணமாசாஸ்தே திவ்யம் தாமாசாஸ்தே விஸ்வம் பிரியமாசாஸ்தே. இந்த வாக்கியங்கள்லாம் சாம்ராஜ்யாபிஷேகத்திலே வாஜபேயனுடைய மகாத்மத்துக்குள்ள உபயோகப்படுற மக்கள். இங்கே பொங்கலை சாப்பிட்டு தூங்கிண்டே ஜபம் கேட்டு தூங்கிண்டே ஜபம் பண்ணி அதுலேயே அபிஷேகம் நடக்கிறவாளுக்கு இந்த வாஜபேய மந்திரம் அபிஷேக மந்திரம் கிடைக்கிறது பாக்கியம். வாழ்க்கை கிடைக்கிறது இந்த சாம்ராஜ்ய அபிஷேக மந்திரம். அது என்ன எதுக்கு உபயோகப்படுறதுனாலும் தெரிஞ்சுக்கணும். சோத்தாரைன்னு சொன்னால் மகாபிஷேகத்தில் உபயோகப்படக்கூடிய ருத்ரஹோமங்கிறது யாகங்களில் எல்லா யாகத்திலையும் கிடையாது. கருடசேனத்தில் ஒண்டி தான் ருத்ரஹோமம் உண்டு. வசோத்தாரைங்கிறது மகாபிஷேகத்தில் ஒண்டி தான் உண்டு. அதுதான் உத்திரேகாசிலையும் மகாபுத்திரங்கள்லையும் நம்ம ரிஷிகள்லாம் எடுத்து எழுதிட்டான். எல்லாராலையும் கருடசேனம் பண்ண முடியாது, பரமேஸ்வர ஆராதனையிலேயே அதை எடுத்துக்கலாம்னு எல்லா ரிஷிகளுமா கூடி உத்திரேகாசிலையில் 10 பேராக சேர்ந்து ஹோமம் பண்ணி வசோத்தாரம் பண்ணுறாலே மகாபிஷேக பிரயோகம் எதுக்காக ஏற்பட்டதுன்னு அது தெரிஞ்சுக்கணும். அதுக்காக சொல்கிறேன். அது வேதம் சொன்னதான இந்த மந்திரங்கள் மகாத்மத்துக்குள்ள உபயோகப்படக்கூடியது. அதால் பண்ணிட்டு ஸ்ரீராமனுக்கு வசிஷ்டர் பண்ணிட்டா. அதனால ராம சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் அப்படின்னு நாளைக்கு அதுதான் பத்திரிகையில் போட்டுருக்கா. ஸ்ரீ சீதாராம சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் நாளைக்கு சுந்தரகாண்டம் சொல்லிட்டு பட்டாபிஷேகம் சொல்கிறேன். ஆச்சாரியாரோட அனுபவம் இல்லை. கல்யாண ரூபாய கலௌ ஜனானாம் கல்யாணதாத்ரே கருணாசுதாப்தே நம்வாதி திவ்யாயுத சத்கராய வாபாலயாதீஷ நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண. ஜானகீகாந்த ஸ்மரணம். சத்குரு ஆஞ்சநேய மூர்த்திக்கு. வாஜபேய பிரசாதமும் எல்லாருக்கும் ஒன்று இருக்கு. ஆச்சாரியால் ஜெயந்தி உற்சவத்துக்கு வந்தவாளுக்கு அவசியம் எல்லாரும் வாங்கிக்கணும். ஹர நம பார்வதீபதயே. சத்குரு ஆஞ்சநேய மூர்த்திக்கு.
ஆஞ்சநேய சுவாமி இங்கே பிரசாதம் எல்லாருமே வாங்குவோம் முன்னாடி வாங்குவோம் அது போய் இங்கே பிரசாதம் வாங்கிக்கலாம் நமஸ்காரம்